Welcome all for the one more session of the questions of COVID-19. And today we have two special guests. And Dr. Annamalai will be joining a little late because he's traveling somewhere. He's reaching the hospital in another 10 minutes. So Annamalai will be joining Dr. Annamalai will be joining another 10 minutes. Today we have a special guest, Dr. Janani Palanivelu. She's a Skin and Cosmetic Physician. She's from Chennai, and we had a very long association from her beginning of her career. And one more person is Ms.Chaya Devi. She's a co-founder of the Save and Shakthi Foundation, and she's a zonal head for the Tamilnadu International Human Rights Organization. And we're also part of the Human Rights Organization's Chennai chapter's Doctors Panel, and we are doing a lot of good work in that area. Ms. Chaya Devi wanting to tell a lot of things what the organization is doing. Save Shakthi Foundation as well as the International Human Rights Organization, what they are doing. So, indicate Dr. Sathiraj sir, actor Sathiraj sir, ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ போட்டுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு மார்னிங்ல இருந்து வாட்ஸ்அப்ல கண்டினியூஸா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோ வைரல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அவங்க வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஜென்யூன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எவ்வளோ பேருக்கு இந்த இந்த ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம டாக்டர்ஸ் இருக்கோங்கிறது நல்லா புரியுது. அதே மாதிரி வந்து இந்த லைவ்ல நிறைய பேருக்கு இந்த லைவுக்கு வர தெரியல, இந்த லைவ்ல கொஸ்டின்ஸ் கேட்க தெரியல. அவங்களாம் வந்து டெஃபினட்டா வந்து என்னுடைய மொபைல் நம்பருக்கு நாங்கள் அந்த வீடியோலேயும் போட்டிருந்தோம், 9600058899 9600058899 இந்த நம்பருக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க உங்க மெசேஜஸ் அனுப்பலாம். அந்த மெசேஜஸ் அனுப்பிச்சிங்கன்னா டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி, நான் வேக்சின் போட்டுக்கலாமாங்கிறது எமர்ஜென்சி கொஸ்டின் கிடையாது. எங்க அப்பா போட முடியல, நான் இப்படி ஃபீவர் இருக்கு, எனக்கு மூச்சோட கஷ்டம் இருக்குன்னா அது எமர்ஜென்சி. ஸோ டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த மெசேஜ், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். ஒருவேளை நாங்கள் ஆன்சர் பண்ணலைன்னா அந்த கொஸ்டின்ஸை இங்க போஸ்ட் பண்ண சொல்றோம். எங்க டீம் வந்து அந்த கொஸ்டின்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த சாப்டர்களை போட போறாங்க. உங்களுக்குரிய ஆன்சர் வந்து எங்க டெஃபினட்டா கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பிகாஸ் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது, எங்களால் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் டீமை ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்றோம். பட் இருந்தாலும் ஒரு சில மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு டாக்டர் ஜனனி பழனிவேல் இருக்காங்க அவங்களோட. அவங்க வந்து ஷீஸ் அ ஸ்கின் டாக்டர். அவங்க இந்த கோவிட் டைம்ல நிறைய ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது, அதை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத பத்தி டாக்டர் ஜனனி பழனிவேல் வந்து பேச போறாங்க. டாக்டர் ஜனனி, இந்த கோவிட்ல வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் ரொம்ப காமனா இருக்கு, எதெல்லாம் அக்ரவேட் ஆகி வராங்க? இப்போ ஆக்சுவலா கோவிட் ரிலேட்டட் ஸ்கின் டிசீசஸ் வந்துட்டு 2 டைப்ஸ். ஒன்னு வந்து கோவிடோடவே வர்றது. இப்ப சில பேர் வந்து கோவிடோட அட்மிட் ஆகுற சமயத்துல they'll have some other skin problems also along with the COVID issues. ஆனா இங்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து because it's not an emergency, it usually takes a back seat. So first நம்ம கோவிட் சிம்டம்ஸ், எஸ்பெஷலி இந்த எமர்ஜென்சி கோவிட் சிம்டம்ஸ் லைக் பிரெத்லெஸ்னஸ், அந்த ஃபீவர், அதெல்லாம் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து யூஸ்வலி இட் டேக்ஸ் அ பேக் சீட். But still, like there are a lot of people where they get skin problems along with the COVID symptoms. So usually சில பேர் they present with skin rashes. முக்கியமா அதுதான் காமனா இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு வாட் த ஸ்டடீஸ், இப்போ வரைக்கும் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் அந்த கோவிட் இருக்கிறவங்களுக்கு they present with skin rashes, ரெட் rashes வரும். இந்த ரெட் rashes வந்து காமனா எனி வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு வரலாம். ஸோ இந்த கோவிட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுக்குமே ரெட் ரேஷஸ் வந்துட்டு இட் இஸ் வெரி வெரி காமன். பட் நீங்க எல்லா ரெட் ரேஷஸையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. இப்போ ஏன்னா எனக்கு சில பேர் வந்துட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கும்போது, டாக்டர் எனக்கு ரெட் ரேஷ் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு கோவிடா இருக்கும்னு. ரெட் ரேஷ் மட்டும் வராது. உங்களுக்கு கோவிடா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா மற்ற கோவிட் சிம்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீவரோ, ஒரு பாடி பெயின், ஒரு சோர் த்ரோட், காஃப், ஸோ அதோட சேர்ந்து உங்களுக்கு ரெட் ரேஷஸும் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹாவ் டு செக் ஃபார் கோவிட். So this is very common. And second thing வந்து post covid நிறைய பேருக்கு வந்து they have complications, அந்த skin complication. அது என்னன்னா, இப்ப சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், லைக் ஏதாவது சொரையாசிஸ், எக்ஸிமா, அர்டிகேரியா இஷ்யூஸ், அலர்ஜி இஷ்யூஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு
போஸ்ட் கோவிட் முடிஞ்சு ஒரு 10-20 நாள்ல வந்து அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அக்ரவேட் ஆகி தே கம் டு அஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ சில பேர் வந்துட்டு கோவிட் ரிலேட்டட் கோவிட்னால தே வுட் ஹவ் காட் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஒரு 1 வீக் 10 டேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தே கம் வித் ரேஷஸ் லைக் டாக்டர் எனக்கு முன்னாடி சொரையாசிஸ் இருந்தது, அது இப்போ வேர்ஸ் ஆயிருக்கு. முன்னாடி எனக்கு எக்ஸிமா ப்ராப்ளம் இருந்தது, அது இப்போ வேர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப காமன். நம்ம ஊர்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இஸ் சோ காமன். அண்ட் நிறைய பேருக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் அப்புறம் வந்து தே ஹவ் சீன் தட் இட் ஆக்சுவலி வர்சன்ஸ். ஸோ அதனால அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி வி ஹாவ் டு ட்ரீட். ஸோ காமனா ரெட் ரேஷஸ், பேச்சஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், autoimmune skin diseases like the psoriasis, eczema, lichen planus. உங்களோட ஸ்கின் டிசீசஸ் ஏதாச்சும் worsen ஆகுது கோவிடுக்கு அப்புறம் அப்படின்னா you have to definitely go seek some help for that. Thank you, Janani. This is very interesting thing and important thing also, because skin diseases வந்து ஸ்கின் டிசீஸ் தானே நினைச்சு அந்த மைல்ட் டு மாடரேட் இருக்கவங்களுக்கு அதே ஒரு பெரிய இரிட்டேஷனா இருக்கும். அவங்க வந்து இந்த இதனால வந்து இரிட்டேஷன் இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஜன்னி, நாட் ரிலேட்டட் டு ஸ்கின். When people are in home quarantine, what is the criteria to decide when to get hospitalized? Daya Williams is our regular watcher, and like she brings a lot of interesting questions, and it will be useful to a lot of public. Thanks, Daya. See that only few criteria. The home quarantine இருக்கவங்களுக்கு only few criteria. ஒன்னு வந்து persistent fever 5 நாளைக்கு மேல இருக்கு, and persistent cough 5 நாளைக்கு மேல இருக்கு, and அவங்களுக்கு breathing difficulty ஸ்டார்ட் ஆகுது, and the pulse oximeter value வந்து 94 95க்கு கம்மியா ஆகுது அப்படின்னா these are all the warning signs. They have to go to the doctor immediately. அதே மாதிரி இந்த 5 டேஸ்ங்கிறது ரொம்ப crucial period இந்த செகண்ட் வேவ்ல. இந்த 5 டேஸ்ல என்ன ஆகும்னா அந்த சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்பதான் வந்து செட்டின் ஆக ஆரம்பிக்குது. இந்த செகண்ட் வேவ்ல பொறுத்தவரையிலும் எல்லா டாக்டர்ஸ், அவங்க ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா 5 டேஸ்ல வந்து ரொம்ப குரூஷியலா வந்து சைட்டோகைன் ஸ்டார்ம் செட் ஆகுது. அதனால அந்த அந்த மாதிரி இந்த சைன்ஸ் இருந்தாவே இதெல்லாமே ஒரு அந்த இண்டிகேஷன் தட் உங்களுக்கு வந்து அந்த சைட்டோகைன் ஸ்டார்ம்ல என்டர் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும், நீங்க சைட்டோகைன் ஸ்டார்ம் சொல்றது இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த 5 டேஸ்ல இருந்து ஒரு 8-9 டேஸ் வரணும். ஸோ அப்போ வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸையும் அந்த எப்படி வந்து கோகுலேஷன் ப்ரொஃபைல், இந்த பிளட் கிளாட் ஆகிற டெண்டன்சி எப்படி இருக்கிறதுங்கிறதையும் மெயினாக டெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிராய்ட் ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை உங்களுக்கு வந்து பிளட் தின்னர் ஸ்டார்ட் பண்ணுமாங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு வரும். ஸோ அதனால வந்து நீங்க இந்த இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன்ஸ். ஸோ ஜெனி, யூ வாண்ட் டு ஆட் எனிதிங் ஜெனி? நீங்க as you rightly said, அந்த டைம் லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எல்லா டாக்டர்ஸ்மே ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், நாங்க when we interact with the front line doctors, what they say is patient வந்துட்டு the moment they start having the symptom, ஒரு sore throat or body pain whatever, அந்த டேல இருந்து start having your timeline. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த மைல்டு பாடி டெம்பரேச்சர், அந்த ஒரு பாடி பெயின், அதை கூட யூ டேக் தட் அஸ் அ டைம் லைன். அண்ட் ஃப்ரம் தென் ஆன் டாக்டர் கார்த்திக் சொன்ன மாதிரி அந்த 5th டே 6th டே நீங்க பார்க்கணும். ஏன்னா அதுதான் இந்த க்ரூஷியல் டைம். நீங்க சப்போஸ் இப்போ உங்க டாக்டர் வந்துட்டு சிடி எடுக்கணும்னு சஜஸ்ட் பண்ணா கூட உங்களுக்கு அந்த டைம் லைன் தெரியணும். டாக்டர் எனக்கு தெரியலையே, எனக்கு எப்போ ஃபீவர் வந்தது, எப்போ பாடி பெயின் வந்தது தெரியல அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் த டாக்டர் டு அனலைஸ் அட் வாட் ஸ்டேஜ் யூ ஆர் இன். Definitely the 5th or 6th day is a crucial time when the disease can get little severe. And also as Dr. Karthik said, நீங்க அந்த saturation check பண்றது, temperature check பண்றது, அதெல்லாம் நீங்க வீட்லயே பண்ணணும். And depending on the symptoms, you can approach the doctor. One more question has come. What sort of skin related issue can one expect post vaccination? போஸ்ட் வேக்சினேஷனுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஸ்கின் டிசீசஸ் பத்தி பெருசா ரிப்போர்ட்ஸ் இல்ல. பட் இருந்தாலுமே இப்ப சில பேருக்கு வந்து தேல் ஹேவ் லைக் சின்ன வயசுல இருந்து தேல் ஹேவ் ஏட்டோபி இஷ்யூஸ், லைக் ஸ்கின் ரிலேட்டட் எக்ஸிமாஸ் இருக்கும், அலர்ஜிஸ் இருக்கும், ஹிஸ்டரி ஆஃப் அர்டிகேரியான்றது இட்ஸ் அ ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம். அந்த மாதிரி பேஷண்ட்க்கு வி ஷுட் ஜஸ்ட் அப்சர்வ் தெம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்க டாக்டர் இப்ப சப்போஸ் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ கெட்ஸ் அர்டிகேரியா வெரி ஃப்ரீக்வெண்ட்லி, அர்டிகேரியானா நான் சொன்ன மாதிரி அந்த அலர்ஜி அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வருது, நீங்க ஆல்ரெடி மெடிகேஷன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா you have to when you're getting the vaccination you have to tell them that you're a person who gets urticaria
and make sure that on the first half an hour, make sure that you're not having any anaphylaxis. ஸோ நீங்க அங்கேயே வெயிட் பண்ணி எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறீங்களோ, லைக் இப்போ ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் நீங்க இன்ஜெக்ஷன் போடுறீங்கன்னா அங்கேயே வெயிட் பண்ணி அந்த அனஃபிளாக்சிஸ் எதுவும் வருதா இல்லையான்றது நீங்க செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு 3 days 4 days கழிச்சு வேக்சினேஷன் போட்ட பிறகு சம்டைம்ஸ் தே கேன் கெட் லைக் அர்டிகேரியா. உங்களுக்கு ஆல்ரெடி அர்டிகேரியா இருக்கு அப்படின்னா வர சான்சஸ் இருக்கு. இதுக்கு பயப்பட தேவையில்லை. Speak to your dermatologist. You can get some antihistamines or you can be on certain medications. அதுலயே கண்ட்ரோல் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இதுக்காக நீங்க வேக்சினேஷன் நிறுத்த தேவையில்லை. ஏன்னா இப்ப என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்கறது என்னன்னா, டாக்டர் எனக்கு ஆல்ரெடி ஆர்டிகேரியா இருக்கு, ஆல்ரெடி எக்ஸிமா இருக்கு, சொரையாசிஸ் இருக்கு, நான் போய் வேக்சினேஷன் போட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. டெஃபினட்டா நம்ம ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வேக்சினேஷன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க ஸ்கின் டிசீசஸ் வர்சன் ஆகும் வரி பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம தனியா மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். Dr. Annamalai also joined Dr. Janvi. Yeah. Annamalai? Yeah. Yes. Welcome back, Annamalai. And we have a lot of interesting questions. After Dr. Satyaraj sir spoke about us yesterday, நிறைய பேர் all over Tamilnadu அந்த என்னோட சிம்பிளிஃபை என்ன பண்ணோம்னா, இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க உங்க கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிடலாம், வில் ஆன்சர் சொன்னோம். ஸோ ஆக்சுவலி ஐ திங்க் ஃப்ரம் ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock இருந்து we start getting lot of questions. நான் முடிஞ்ச வரல நான் வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ணிட்டேன். பட் ஐ திங்க் தட் கொஸ்டின்ஸுக்குலாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு லாட் ஆஃப் பீப்புள். த சிமிலர் கொஸ்டின்ஸோட நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். அதனால ஐ தாட் வில் ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். எங்க டீம் வந்து அந்த கொஸ்டின்ஸ்ல நான் போஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வாட் தே போஸ்டட் இஸ் Muruganandam from Old Perangulathur, Chennai. Take 63 years, taken HbA1c report is 10.4 yesterday. And CABG பண்ணிருக்காங்க. May I take vaccination now? My age is 65. Dr. Annamalai. கண்டிப்பா இது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க வேக்சின் எடுக்கிறது கண்டிப்பா அவசியம். எந்த கான்ட்ராண்டிகேஷனும் கிடையாது உங்களுக்கு வேக்சின் போடுறதுக்கு. நீங்க தைரியமா போய் எடுத்துக்கலாம். நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி கான்ட்ராண்டிகேஷன் வந்து ரொம்ப கம்மி தான் வேக்சினேஷனுக்கு. உங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா நீங்க போய் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் உங்களோட போய் எடுத்துங்க வேக்சின். ஓகே. ஒன் மோர் அட்வைஸ் இஸ், இப்போ உங்களோட பிரைமரி கேர் பிசிஷியன்ஸ், உங்களுடைய கார்டியாலஜிஸ்டையும் உங்க டயபெட்டாலஜிஸ்டையும் ஒரு வார்த்தை கூட கேட்டுக்கணும். ஏன்னா வந்து நாங்க சொல்றப்ப வந்து சில டைம் வந்து ஜென்ரலா ஓவரால் உங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்ஸ் வச்சு சொல்றோம். பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்க டாக்டர்ஸ்க்கு தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எது மாதிரி ப்ரொசீஜர் பண்ணிருக்காங்க, வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த இதுக்கு டெஃபினட்டா வேக்சின் போட்டுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி உங்களோட இஷ்யூஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டா வேக்சினேஷன் போட்டுக்க வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய பிரைமரி கேர் பிசிஷியன்ஸ் யார் பார்க்குறாங்களோ அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி HbA1c 10.4ங்கிறது உங்க ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. இது வந்து ரொம்ப அதிகம் பிளட் சுகர்ல. நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்து உங்க மெடிசன்ஸை கொஞ்சம் ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கலாம். இது வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். 10.4 ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் CABG ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ ஆப்வியஸ்லி இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்துருக்கு. எனி இன்புட்ஸ் ஃப்ரம் the other panelists? Janani, anything? Yeah, as doctor said, I don't think there is any contraindication for the vaccination here. Definitely the podano, and they have to take care of their blood sugar levels. I think that will be the key thing. A lot of other questions, so we'll directly go to the questions. Sir, hemoglobin 10 தான் இருக்கு, வேக்சின் போடலாமா? ஆக்சுவலி இதே கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் இன்னொரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, எனக்கு 7 கிராம் தான் இருக்கு போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு. சரி, ஹீமோக்ளோபினுக்கும் இந்த வேக்சினுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க டெஃபினட்டா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஒரு கான்ட்ராண்டிகேஷனே கிடையாது. உங்களுக்கு 5 கிராம் இருந்தா கூட நீங்க போய் போட்டுக்கணும் வேக்சின். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிதிங் எல்ஸ் ஃப்ரம் யுவர் சைட், டாக்டர் அண்ணாமலை? அதான் கண்டிப்பா நீங்க அவசியம் போட்டுக்கிறது எந்த விதமான கான்ட்ராண்டிகேஷன் கிடையாது. நீங்க உங்களுக்கு நான் கடைசியில் வேணா சொல்றேன் என்னென்ன கான்ட்ராண்டிகேஷன். நேற்றுக்கும் சொன்னோம், இன்னைக்கு ரிப்பீட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய கொஸ்டின் இதே மாதிரி இருக்காங்க, கொஸ்டின்ஸ் ஒரே மாதிரி ரிப்பீட்டடா இருக்கிறதுனால. கான்ட்ராண்டிகேஷன், அதாவது டைரக்ட் கான்ட்ராண்டிகேஷன் அப்படிங்கிறப்ப ஒன்று வந்து ப்ரீவியஸ் டோஸ் போட்டப்ப அலர்ஜி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் கான்ட்ராண்டிகேஷன் போடக்கூடாது. நான் வந்து சைட் எஃபெக்ட் சொல்லல, அதாவது ஊசி போட்ட உடனே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ரேஷ் வந்து கொலாப்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்ரினலின் அதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி இமீடியட் அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் போடக்கூடாது. அதுக்கு வேற மாதிரி வேக்சினை போட்டுக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் போட்டுக்கலாம்.
இன்னொரு டைரக்ட் கான்ட்ராண்டிகேஷன் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு என்னன்னா, நான் சொல்றது ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சின், அதாவது இந்த கோவிஷீல்டு வேக்சினுக்கு வந்து ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாட்ஸ் இது இருந்துச்சுன்னா நாங்கள் இங்கே வந்து போடுறதில்ல. இன்னொன்று வந்து நேற்றுக்கு கான்ஸ்டிவன்ஸ் அதாவது என்னென்னலாம் உள்ள அந்த வேக்சினுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு அலர்ஜி, அது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா யாருமே அந்த இருக்க சமத்தில் அலர்ஜின்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது முன்னாடி. அந்த வேக்சின் இருக்க மற்ற கான்ஸ்டிவன்ஸுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா போடக்கூடாது. அது வந்து பொரிய போடு, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப பேருக்கு உங்களுக்கு என்ன அலர்ஜின்னு தெரியாது அதை பற்றி. இது 3 தான் மெயின் டைரக்ட் கான்ட்ராண்டிகேஷன். மற்றதெல்லாம் டாக்டர் கார்த்திக் சொல்கிறபடி நீங்கள் உங்கள் ஃபிசிஷியனை பற்றி கேட்டுங்க. இங்கே கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம், பொதுப்படையாக சொல்லலாம். நாங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக வேணும்னா நீங்கள் உங்கள் ஃபிசிஷியனை கேட்டு போட்டுங்க. பட் ஹீமோக்ளோபினோ, சக்கரை வியாதியோ, ஹார்ட் ப்ராப்ளமோ எந்த விதமான கான்ட்ராடிக்ஷன் கிடையாது. அந்த என்னென்ன இன்கிரீடியன்ட் சொல்லிட்டு நான் பார்த்து வச்சிருக்கேன் டாக்டர் அண்ணாமலை. எல் ஹிஸ்டிடின், கோவிஷீல்ட்ல வந்து எல் ஹிஸ்டிடின் ஹைட்ரோகுளோரைட் மோனோஹைட்ரேட், மெக்னீசியம் குளோரைட் ஹெக்ஸாஹைட்ரேட், and ethanol, sucrose, sodium chloride, disodium erytate, that's EDTA, and water. These are all the ingredients in the Covishield vaccine. So இதெல்லாம் ஆக்சுவலி பப்ளிக்கு வந்து ஐ திங்க் இந்த மாதிரி அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த பர்டிகுலர் இன்கிரீடியன்ஸுக்கு வந்து உங்களுக்கு அலர்ஜிங்கிறது சம்டைம்ஸ் நீங்க அந்த அலர்ஜி டெஸ்ட்லாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா மைட் பி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கலாம் சில பேருக்கு. பட் ஆனால் அது ரொம்ப ரேர், அதனால அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய எப்பயும் பாக்குற டாக்டர்ஸ் போய் பாருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தப்பா ஒருத்தர் கொஞ்சம் கைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒரு கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் கேட்டப்ப கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு, வேக்சின் போய் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். ஏதோ ஒரு ஏரியால எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. கோவிட் பாசிட்டிவ் வந்தா நீங்க டெஃபினட்டா வேக்சின் அப்போ போடக்கூடாது. நீங்க வந்து இன்னொரு பேனல் டிஸ்கஷன்ல கூட மினிமம் 3 வீக்ஸ் சொல்லியிருந்தோம். பட் அது வெரி ஆகும் நிறைய பேருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் பாடியில செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்மளுடைய கவர்மெண்ட் கைடன்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கைடன்ஸ் வந்து 3 months ஃப்ரம் த டைம் ஆஃப் இன்ஃபெக்ஷன். பட் சம்டைம்ஸ் இப்ப 6 months மாத்துறதுக்கு கூட ஒரு சில டைம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு தெரியாது 3 months தான். இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா 3 monthsக்கு அப்புறம் நீங்க போட்டுக்கலாம். இங்க 28 days. ஓகே. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து 3 months. அது ஏன் சொல்றாங்க 3 monthsனா, உங்களுக்கு கொஞ்ச நாள் இம்யூனிட்டி இருக்கும். இப்போ இன்ஃபேக்ட் ஜெர்மனிலாம் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு செகண்ட் டோஸ்க்குள்ள வந்துருச்சு, கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா செகண்ட் டோஸே வேணாம்னு சொல்றாங்க சில பேர். ஸோ ஆனா அந்த கான்செப்ட் ப்ரூவ் பண்ணல. அதை இந்தியாவில எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, யூகேலையும் ஒத்துக்கல. செகண்ட் டோஸும் தேவை, ஆனா 28 days கழிச்சு போட்டுங்க. எனக்கு அந்த வந்து வேக்சினேஷனை ப்ரையாரிட்டி பண்றதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லலாமா இருக்கும். 3 மாசம் கழிச்சு போட்டுங்க, ஏன்னா உங்களுக்கு அவசியம் இல்லை, இப்பதான் வந்துட்டு போயிருக்கு, உங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குங்கிறதுக்காக. பட் கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா 28 daysக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அதுதான் வந்து நார்மல். Then we will again continue your skin discussion a little later. Annamalai is going to be here for another 15-20 minutes. Yeah, sure, we'll finish it rush on the questions. Okay. And you also participate in the questions. Sometimes, your contribution is important. So, dear Dr. Karthik, my father got COVID positive and I am the only son to take care of his testing and further hospitalization from last 2 days. Actually, okay, sorry. ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, அந்த கொஸ்டின் நான் படிச்சிருந்தேன். என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கணும், சின்ஸ் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை கோவிட் பாசிட்டிவ் ஃபாதர், என்ன ப்ரிகாஷன் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் ஹிஸ் சிடி வேல்யூ இஸ் 12/25, சேச்சுரேஷன் இஸ் 95. அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்பாவுக்கு என்ன பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும். பட் ஹீ இஸ் வேக்சினேட்டட், ஹீ இஸ் ஃபுல்லி வேக்சினேட்டட், சன் இஸ் ஃபுல்லி வேக்சினேட்டட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐ திங்க் பல பேர் இந்தியாவில் இந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நான் அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தேன் வாட்ஸ்அப்பில். முதல் உங்களுக்கு வேக்சினேஷன் போட்டு அதாவது மினிமம் 3 weeks ஆயிடுச்சுன்னா, செகண்ட் டோஸ் போட்டு 3 weeks ஆயிடுச்சுன்னா யூ ஆர் ஓரளவு சேஃப். இருந்தாலும் நீங்கள் எல்லா ப்ரிகாஷனும் எடுத்துக்கணும். முதல்ல வந்து மாஸ்க் போடுறது முக்கியம். வீட்டில் இருந்தீங்கன்னா டபுள் மாஸ்க் போடுங்க, அட்லீஸ்ட் சிங்கிள் மாஸ்க் போடுங்க. மாஸ்க் போடுறது உங்கள் அப்பா வந்து வீட்டிலே இருந்தாங்கன்னா இப்போ அவங்க மாஸ்க் கண்டிப்பாக போடுறது அவசியம். நீங்க போடுறது அவசியம், அவங்களும் மாஸ்க் போட்டுக்கணும். அவங்க போடுறதுதான் ரொம்ப முக்கியம், நீங்க போடுறதை காட்டணும் நீங்க பக்கத்துல போறப்ப. ஏன்னா உங்களுக்கு வந்து கண் மூலமாகவும் போகும். உங்களுக்கு வைசர்னு சொல்லுவோம், அது இந்தியாவில கிடைச்சதுன்னா அதையும் போட்டுங்க. கண் ஷீல்டு, அதாவது ஐ ஷீல்டு பண்றதுக்கு. ஏன்னா கண் மூலமாகவும் போகும். அந்த ஹெல்மெட் போடுறாங்களா, நம்மளுடைய பை டூ வீலர்ல போறப்ப ஹெல்மெட் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அதை எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஷீல்டு மாதிரி மறைக்கிறாங்க.
ஏன்னா சைட்லேயும் போகலாம். கண்ணில் எல்லாம் யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் மட்டும் கிளாஸ் போட்டுக்கிறேன் அப்படின்பாங்க, சைட்லேயும் போகலாம். ஸோ வைசர் வந்து இது வரைக்கும் வரணும், டெம்பரல் ரீஜன் வரைக்கும் வரணும். ஸோ அவங்க இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியம் வந்து உங்கள் அப்பா மாஸ்க் போடுறது. ஏன்னா அதுதான் வெளியில் வரும் வைரஸ். முடிஞ்ச வரைக்கும் காத்தோட்டமாக வச்சுக்கோங்க வீடை, க்ளோஸ் சர்க்குலேஷன் வச்சுக்காதீங்க. உங்கள் அப்பா வந்து ஒரு ரூமை கண்டெயின் பண்ணிட்டு அந்த ரூமை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உள்ளே போகிறத அவாய்ட் பண்ணிங்க. எப்போல்லாம் போகணுமோ குறைச்சி ஷார்ட் டியூரேஷன் உள்ளே போயிட்டு உடனே வெளில வந்துடுங்க. உள்ள ஃபோன் வச்சு பேசிங்க, பேசுறதுக்கெல்லாம் உள்ளே போகாமல் அவங்களுக்கு ஏதாவது இன்டர்காம் இல்லைன்னா மொபைல் ஃபோன் ஏதாவது உள்ளே வச்சு பேசிங்க, அந்த மாதிரி பேசிங்க. உங்களுக்கு என்னென்ன ப்ரிகாஷனரி மெடிக்கேஷன்ஸ் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம், அப்படின்னு ஒன்று இது வரைக்கும் கிடையாது. நீங்கள் ப்ரிகாஷனரி ஆன்டிபயோட்டிக்கோ ஆன்டிவைரலோ அதெல்லாம் தேவையில்லை. அது வந்து எந்த ப்ரூவும் யாருமே ப்ரூவ் பண்ணல இது வரைக்கும். ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் யாரும் டாக்டர் தான் சொல்லாமல் எந்த விதமான மெடிசனும் எடுத்துக்காதீங்க. மற்றபடி எல்லாம் பேசிக் ஹைஜீன் தான். எவ்வளோ தூரம் முடிஞ்சோ கையை வாஷ் பண்ணுங்க, க்ளவுஸ் முடிஞ்ச வரைக்கும் போட்டுங்க, ஃபுல் ஏர் அதாவது ஜன்னல்லாம் திறந்து வச்சுங்க முடிஞ்ச வரைக்கும். அதாவது வெயில் காலம் எனக்கு தெரியும், முடிஞ்ச வரைக்கும் திறந்து வச்சுங்க. அதே மாதிரி இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சிடி வேல்யூ 12/25, சேச்சுரேஷன் இஸ் 95. அதை பற்றி கவனம் பண்ண வேல்யூ வந்து 12/25ங்கிறது கிட்டத்தட்ட 50% கவரேஜ் இருக்கு உங்களுக்கு. அதாவது டோட்டல் வேல்யூ வந்து இந்த 5 ஒவ்வொரு லோபுக்கும் 5 வேல்யூ வச்சு 5 லோபுக்கு வந்து 25 டோட்டலாக வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% கவரேஜ் இருக்கு லங்ஸ்ல. ஆனால் அது வந்து கொஞ்சம் குறைச்சி இம்பார்ட்டன்ஸ் தான். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எப்படி மெயின்டைன் ஆச்சுன்னா அதுதான் உங்களுக்கு முக்கியம் இப்போதைக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்காங்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் இல்லை. 95 வித்தவுட் ஆக்சிஜன்ங்கிறது டீசென்ட். அவங்க வந்து எத்தனாவது நாள் இருக்காங்கிறது முக்கியம். இது வந்து 3வது நாள்ல எப்படி இருக்குதா இல்லை 7வது நாள்ல எப்படிங்கிறது முக்கியம். நீங்க நான் சொன்னாப்புல வெறுமனை 95ன்னு பார்க்காம ஒரு 40 ஸ்டெப் நடந்து பாருங்க. அது 40 ஸ்டெப்ல வந்து 3 இல்லை 4 குறைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து லங் என்வரன்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னைக்கு நான் 95 இருக்கு, நாளைக்கு 94 இருக்கு, நாளைக்கு 93 இருக்குன்னா அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டு போயிருக்கும். அப்போ நீங்க மெடிக்கல் அட்டென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் தான் நீங்க பார்க்கணும். ஒரு வேல்யூ வந்து யூஸ்வலா யூஸ்லெஸ். ஒரு வேல்யூ எப்போ யூஸ்ஃபுல்னா 91க்கு கீழே இருந்துச்சுன்னா 91 ஆர் பிலோ நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். 95ங்கிறது ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம். பட் ஆனால் இது வந்து என்ன அவருடைய ஏஜ் ஃபாதர்னு சொல்றாங்க, அப்படியே அபவ் 50 வச்சுட்டா கூட ஏஜ் அண்ட் அதர் கோமாபிலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் டாக்டர்ஸோட ஒரு கான்டாக்ட்ல இருக்கணும் நீங்க. ஏன்னா வந்து எனி டைம் 95 சடனாக கூட ஒரு 90 கூட போய் நிற்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ் அந்த பர்சன் டு பர்சன். ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேபி 5 டேஸ்க்கு மேல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீராய்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ஸ்டீராய்ட் அவங்களோட கோகுலேஷன் ப்ரொஃபைல் அப்நார்மலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளட் தின்னர்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால டாக்டர்ஸை இந்த டைம்ல நீங்க எக்ஸாக்டா கான்டாக்ட் பண்ணணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மார்க் ஃபெலிக்ஸ் அவங்க ஃபேமிலியில யாருமே வந்து இது போட்டுக்க மாட்டேங்கிறாங்க, வேக்சின் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. போட்டுக்கிட்டவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிரேவ் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலும் வந்து இவருக்கு என்ன பிரச்சனைனா rheumatic fever at the age of 13 and I took medication for 10 years. Is it safe to take a vaccination? கண்டிப்பா கண்டிப்பா எந்த விதமான கண்ட்ராடிகேஷனும் கிடையாது, அதுக்கு எதுக்கும் கிடையாது. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வேற எதுவும் இந்த கிளாட் அதெல்லாம் சொன்ன இந்த மாதிரி ரத்த ஓட்டத்துல ரத்த கிளாட் வந்து கால்லையோ இல்லை பிரெயின்லையோ இல்லை லங்ஸ்லையோ முந்தி வந்துருந்துச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு போட்டுங்க, உங்க பிசிஷியனை கேட்டு போட்டுங்க. அப்படி வரல அப்படின்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். I know Mark Felix. He's working. His wife is working for us. ஆனா என்னன்னா அவருக்கு எனக்கு தெரியும் எந்த பிளாட் ஹிஸ்டரியும் கிடையாது. பட் the only worry is the rheumatic fever history தான் worry பண்ணிருக்காங்க. அவங்க ஃபாதர் மதர் கூட போட்டுக்கல. ஆக்சுவலி நீங்க தான் அவங்களுக்கு கம்பல் பண்ணி போட வைக்கணும். பிகாஸ் இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில நமக்கு கோவிட் வரலனாதான் அதிர்ச்சிங்கிற ரேஞ்சுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். இந்த டைம்ல வந்துச்சா சீரியஸ் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளவு ரிஸ்க்குங்கிறது இது வந்து இங்க வந்து எல்லாருமே பேசிட்டாங்க. டாக்டர் சண்முகம் அன்னைக்கு அந்த இன்டர்வியூ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அந்த சண்முகம் சாரோட ஃபேமிலியை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னார். அவங்க வேக்சின் போட்டவங்களுக்கு எப்படி வந்து அஃபெக்ட் ஆகாம இருந்தாங்க, வேக்சின் போடாதவங்க எப்படி சீரியஸ் ஆனாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் சொன்னார். ஸோ இதெல்லாம் கேட்டது அப்புறமும் நீங்க போடாம இருந்தா ரொம்ப தப்பு. அவங்க அதை வந்து டெஃபினட்டா வந்து அவங்க இதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஃபேமிலி ஃபுல்லா கூட்டிட்டு போய் நீங்க வேக்சினேட் பண்ணணும். ஸோ ஜன்னி ஏதாவது இன்புட் ஜன்னி? Oh, sorry. I muted your mic. Yeah. Sorry. Yeah.
ஆக்சுவலா அதான் நம்மளுக்கு இன்னும் அந்த என்ன டெஃபினட் கான்ட்ராண்டிகேஷன்ஸ்ன்றது ஐ திங்க் ஆஸ் டாக்டர் செட் ஆல்ரெடி அண்ணாமலை சார் சொல்ற மாதிரி வி ஷுட் ஹேவ் லைக் டெஃபினட் கான்ட்ராண்டிகேஷன்ஸ். இப்போ ஸ்கின் ரிலேட்டடே வந்துட்டு எனக்கு கேட்குற மேஜர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் சில பேர் அந்த அசோதயப்ரின் அதுல எல்லாம் இருக்காங்க டாக்டர். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து வேக்சின் போடலாமான்னு கேட்குறாங்க. அசோதயப்ரின் சைக்ளோஸ்போரின் போடுறது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மெடிசின்ஸ் நிறுத்திட்டு வேக்சின் போடணுமா இல்ல கேன் தே டேக் த வேக்சின்? அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து மெயினா வந்து கண்டிப்பா போடலாம். மெடிசன் நிறுத்தணும். இப்போ யூஸ்வலா வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இருக்கவங்க மெடிசனை வந்து நிப்பாட்டினா ஃபிளேர் அப் ஆயிடும் நீங்க நினைச்சீங்கன்னா நிப்பாட்ட தேவையில்லை. மெத்தோட்ரெக்சேட் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இதில் இருக்கிறப்ப நீங்க முடிஞ்சால் நிப்பாட்டிட்டு போடலாம். அதான் ரெக்கமெண்டேஷன். பட் அவசியமே கிடையாது, நீங்க அப்படி போடலாம். அதே மாதிரி கோவிட் வரும்போது கோவிட் வந்துருச்சுன்னா, இப்ப அந்த பேஷண்ட்ஸ்க்கு கோவிட் வந்துருச்சுன்னா should they have to stop the medications or lower the dose? How is it? If possible you can, because as you know எனக்கு கண்டிப்பா immunity குறைக்கும். அதனால if possible I would that's what the recommendation is. You can either lower the dose or stop it. But நிப்பாட்ட முடியலன்னா பிரச்சனை இல்லை. Okay, one more interesting question. Rabivax, the rabies for vaccination on the shot எடுத்திருந்தா shall we take a Covishield or Covaxin? ஏதாவது கான்ட்ராண்டிகேஷன் இருக்கா ரேபிஸ் வேக்சின் போட்டவங்களுக்கு? எந்த வேக்சின் ரேபிஸ் வேக்சின் கிடையாது. எந்த வைரல் வேக்சின் போட்டாலும் மினிமம் அட்லீஸ்ட் இங்க வந்து 1 வீக் சொல்லுவோம் நாங்க, ஆனா 10 days சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் 10 days கழிச்சு இந்த வேக்சின் போட்டுங்க. ஓகே, ஆக்சுவலி ஆகஸ்ட்ல தான் லாஸ்ட் ஆகஸ்ட்ல போட்டிருக்காரு அவர். obviously not a problem. ஒரே வேக்சின் போடுறதுக்கு என்னன்னா ரீசெண்டா ஸ்டீராய்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா வேக்சினோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, so recent intake of steroids. Okay, that's a good point. அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மத்த அவாய்ட் பண்ண முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. you have to carry on. Okay, so கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 66 and 61 year respective couple, they asked few questions. ஏன்னா 100 feetல ஆப்போசிட்ல வீட்ல வந்து ஒருத்தருக்கு கோவிட் வந்திருக்கு. இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுத்துக்கணுமா? அவங்க ஐசோலேட் பண்ணி ஹோம் குவாரண்டைன்ல வச்சிருக்காங்க அந்த பாசிட்டிவான பேஷண்ட்டை. இவங்க ஏதாவது 100 மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வீட்ல ஆப்போசிட் வீட்ல கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கு, என்ன பண்ணலாம்? இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். யூஸ்வலா வந்து 2 to 3 மேக்ஸிமம் வந்து அந்த எக்ஸ்பல்ஷன் அது மூலமெல்லாம் வர முடியும். நீங்க 100 feet சொல்றீங்க, as long as நீங்க அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள போய் மிங்கிள் பண்ணாம இருந்தா அதுதான் மெயின். மற்றபடி வேற ஒன்றும் டேரக்டா நீங்க ஒன்றும் எடுத்துக்க வேணாம். காத்து மூலமா அந்த உங்க வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. நீங்க அதை பத்தி எதுக்கு கவலைப்பட வேண்டாம். அவங்க வீட்டுல போய் மிங்கிள் பண்ணாம இருந்தா சரிதான். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது ரொம்ப எல்லாருமே காமனா கேட்கறது, எனக்கு ஆஸ்மா இருக்கு, எனக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கு, வேக்சின் போட்டுக்கலாமா? I think Janani can answer this. Yeah, as I mentioned before, skin allergies இருக்கவங்க they can take the vaccine very well. ஆனா என்ன அங்கேயே வெயிட் பண்ணி கொஞ்சம் anaphylaxis ஏதாவது வருதான்றது பாத்துக்கணும். இப்போ chronic urticaria patients, atopy, இவருக்கு ஆஸ்மாவும் இருக்கு. So naturally எதுவும் anaphylaxis வராம இருக்கான்றத அங்கேயே வெயிட் பண்ணி they have to check. And vaccine போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு if they are coming with skin rashes or whatever, அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி we can manage them, like give them some antihistamines and stuff. And doctor, can I ask you, like இப்போ நம்ம வேக்சின் போட்டு சப்போஸ் பேஷண்ட்க்கு வந்துட்டு ஒரு 3-4 days கழிச்சு ரேஷ் வந்ததுன்னா அந்த டைம்ல ஏதாவது ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கலாமா 3-4 days கழிச்சு? ஸ்டெராய்ட் ரொம்ப அதாவது நார்மல் ரேஷ்க்கு நீங்க வந்து கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அப்சர்வேஷன் மட்டும் தான் தேவையில்லை. யா, வந்துச்சுன்னா டாபிக்கல் கொடுக்கலாம். டாபிக்கல் கொடுக்கறதுனால பிரச்சனை கிடையாது. ஸ்டெராய்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அன்லெஸ் சிஸ்டமிக் சிம்டம்ஸ் இருந்தா தவிர நீங்க கொடுக்க வேண்டாம். ஓகே ஓகே, தட்ஸ் ரைட். யா, ஒன் மோர் திங், தாராளமா போடலாம், நோ அப்ஜெக்ஷன். யா, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஆஸ்மா பேஷண்ட் ஆல்ரெடி ஆஸ்மேட்டிக்கா இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் ரிஸ்க் அதிகம். உங்களுக்கு லங் இன்வால்வ்மெண்ட் வந்துச்சுன்னா ஈவன் மோர் யூ ஆர் இன் வர்சர் கண்டிஷன். அதனால வந்து பெட்டர் வந்து ஆஸ்மா பேஷண்ட்லாம் இந்த கொஸ்டினே கேட்க வேண்டியது டெஃபினட்டா அவங்க போட வேண்டிய பர்சன்ஸ். ஏதாவது லங் இன்வால்வ்மெண்ட் கோவிட் பாசிட்டிவ் வந்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க். எஸ் அண்ணா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் புரியும். இப்போ யூகேல வந்து வேக்சினேஷன் ஷெட்யூல் எப்படி ஆரம்பிச்சோம் நாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 85 வயசு இருக்கவங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு கொடுத்தோம் ப்ரையாரிட்டி. அந்த 85 வயசு மேல கொடுத்து முடிச்ச உடனே அப்புறம் ஏஜ் குரூப்பா வந்தோம், 80 to 85, 75 to 87. ஆனா ஆஸ்மா இருக்கவங்களுக்கோ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கோ
இந்த சிஓபிடின்னு சொல்லுவோம் அது இருக்கவங்களுக்கோ இல்லை வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கோ ஏஜ் குரூப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அது அவங்களுக்கு வந்து ஆஸ் ப்ரையாரிட்டி இஸ் ஆஸ் குட் ஆஸ் ஃபார் தம் டு above 85 years of age. அதுதான் இதுல இருந்தே புரியுது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போலாம்னு நினைக்கிறேன். I was take Covaxin vaccine first dose on April 10th and second dose on May 19th. Is COVID situation, this vaccine is safe for me? It's a straightforward question. You can answer. Dr. Tanni? Can you hear me? Yeah. Hello? Yeah. Yes. It is straightforward. Yeah, definitely it's going to be effective. ஆனா என்னன்னா இப்போ அந்த மே 19th அப்புறம் அட்லீஸ்ட் சார் முன்னாடி சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 weeks ஃபார் த ஆன்டிபாடிஸ் டு டெவலப். அதனால அது வரைக்குமே டெஃபினட்டா சேஃபா இருக்கணும். வேக்சின் போட்ட பிறகும் தே ஹேவ் டு பி சேஃப். தே கான் கோ அரவுண்ட் வித்வுட் மாஸ்க் ஆர் நாட் மெயின்டைனிங் சோஷியல் டிஸ்டன்ஸ். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தெம். பட் வேக்சினேஷன் இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட் பர்சன். அண்ட் ஜஸ்ட் ஷேரிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஷீஸ் அன் ஆஸ்மேட்டிக் பேஷண்ட் அண்ட் ஷீ டிட் த வேக்சினேஷன் அண்ட் ஷீ டெவலப் கோவிட். ஆனா சர்ப்ரைசிங்லி ஷீ டென்ட் ஹேவ் எனி சிம்டம்ஸ் அதர் தென் த அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் மாதிரி, ஜஸ்ட் ஒரு சோர் த்ரோட் மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படியே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சிவியர் ஆகிற வாய்ப்பு வந்துட்டு கம்மி இன்ஃபேக்ட். அண்ட் ஐ திங்க் கோவேக்சின் வந்து 2 டோஸ் போட்டுட்டு வாட் த டேட்டா சேஸ் இஸ் அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% ப்ரொடெக்ஷன் இருக்கு. தட் இஸ் வாட் த டேட்டா சேஸ் so far. So definitely, it's going to be safe. But they have to wait for the antibodies. Okay. We welcome Ms.Chaya Devi, Madam, for this session. And Madam, we are now dealing with few questions. Another few minutes, we'll hand over the session to you so that you can explain about what IHRO is doing and Save Shakthi Foundation doing for this COVID. So because Dr. Annamalai is going to leave in few minutes, so we'll finish all the questions before he leaves. Absolutely. So next question வந்து இன்னொரு ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நான் ரொம்ப கம்மியா தான் தூங்கியிருக்கேன் லாஸ்ட் நைட்டா. ஷால் ஐ புட் வேக்சின் டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி தூங்குறதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க இங்க இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல வேக்சினுக்கு ஸ்லாட் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அதனால வந்து எப்ப கிடைச்சாலும் ஓடி போய் டக்குன்னு போட்டுட்டு வந்துருங்க. நீங்க தூங்கலாம் வந்து யோசிக்காதீங்க. இன்னொரு நல்ல கொஸ்டின் இருந்தது. 10 days ஆயிடுச்சு எனக்கு வேக்சின் இது போட்டு சிம்டம் ஸ்டார்ட் ஆகி 10 days ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் வந்து ஸ்மெல்லும் டேஸ்டும் வரவே இல்லை. நான் என்ன பண்ணணும் டாக்டர் அண்ணாமலை? லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வந்து நாங்கள் இப்போ லாங் கோவிட்லேயே பார்க்குறோம். சில பேருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு இன்னும் வரல. சில பேருக்கு 3 மாதத்துலேயே வந்துருச்சு. சில பேருக்கு 3 வாரத்தில் வந்துருச்சு. சில பேருக்கு 3 நாள்லேயே வந்துருச்சு. ஒன்றும் நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் எப்போ வரும்னு இப்போதைக்கு யாராலையும் சொல்ல முடியாது. சில பேருக்கு வருது, சில பேருக்கு வராமையும் போகலாம். யூ ஹேவ் டு பி அதை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராமல் போயிடும். அதனால நீங்கள் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் யாராவது சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் நம்பி வந்து போட்டுக்க வேணாம். ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு கிடையாது. அதுக்கெல்லாம் இது ஆக்சுவலி வெரி ஷாக்கிங் நியூஸ் ஃபார் மீ ஆல்சோ. ஐ டோன்ட் நோ தட் இவ்வளவு நாளைக்கு 1 year கூட வராமல் இருக்கு சில பேருக்கு. ரொம்ப ஷாக்கிங் நியூஸ். பட் இந்த ஸ்மெல்லும் டேஸ்டும் ப்ரக்னோசிஸ்ல ஏதாவது நமக்கு சொல்லுதா? நம்மளுக்கு எந்த விதமான ப்ரக்னோஸ்டிக் ஃபேக்டரும் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம மற்ற சொல்ற மாதிரி இந்த ஸ்மெல்லும் டேஸ்டும் ப்ரக்னோசிஸ்ல நம்ம உயிர் பொழைக்கிறதுக்கான விஷயத்துக்கு சம்மந்தம் கிடையாது. எதுவுமே கிடையாது. அதுக்கு இதுவும் எதுவும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, எங்க அப்பா வந்து 12 days ஆயிடுச்சு, ஆனா தூங்கிக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு வந்து 78 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை என்ன புரியல எனக்கு. அவங்க 12 நாள் ஆச்சு. ஓகே சார், அப்பாவுக்கு கோவிட் கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிடுச்சு. நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்லையா? ஒரு டோஸ் போட்டிருக்காங்க. அப்பாவுக்கு வந்து 78 வயசு, ஒரு டோஸ் வேக்சின் போட்டிருக்காங்க. கோவிட் வந்துருச்சு, 12 நாள் ஆயிடுச்சு, நான் தூங்கிட்டு இருக்கேன். வந்து கோவிட் வந்து 12 நாள் ஆச்சா? டோஸ் போட்டு 12 நாள் ஆச்சா? கோவிட் வந்து அதுக்கு டோஸ் வந்து முன்னாடி போட்டாங்க. அப்ப முன்னாடி போட்டிருக்காங்க. ஓகே. இதுக்கு அவங்க சேச்சுரேஷன் நீங்க செக் பண்ணீங்க, ஓரளவுக்கு சாப்பிட்றாங்களா செக் பண்ணீங்க.
மற்றபடி வந்து காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இது 3 நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்படாது. முக்கியமாக வயசானவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷனுங்கிறது வருது. நாங்கள் இந்த கொரோனா வைரஸ்னால, அது டைரக்ட் கொரோனா வைரஸ்னாலே இருக்கலாம், ஐசோலேஷன் பண்ணுறதானே இருக்கலாம். டாக்டர் கார்த்திக் நேற்று சொன்னார்ல. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசிங்க. சேச்சுரேஷன் ஆக்சிஜன் லெவலும் உங்கள்ட்ட அந்த ஆக்சிஜன் மிஷின் இல்லைன்னா அதை வச்சு செக் பண்ணிங்க. அவங்களுக்கு சக்கரை வியாதி ஏதாவது இருந்துச்சுன்னா பிளட் சுகர்லாம் செக் பண்ணிங்க. சரியா ஒழுங்காக சாப்பிட்றாங்களான்னு பார்த்துங்க. மற்றபடி வேற ஒன்றும் அவங்களுக்கு வயசு நல்லா இருக்கலாம். அதாவது ஒரு 18 வயசு ஆள் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடலாம். 78 வயசு கொஞ்சம் லேட்டர் ரெக்கவர் ஆகலாம். அதனால பார்த்துங்க. இன்னொன்று என்னன்னா, இவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்றாங்களான்னு பார்த்துக்குங்க. அவங்க ஆக்சுவலி மயக்கம் போட்டு விழுந்திருக்க போறாங்க, அதை நீங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாது. தட்டி எழுப்புனா அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, என்ன எதனால தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க, டயர்டா இருக்குன்னு சொல்றாங்களா, இது மாதிரி நீங்க கொஞ்சம் சிம்டத்தையும் நீங்க அப்பப்போ அனலைஸ் பண்ணிக்கணும். சார் சொன்ன மாதிரி பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேல்யூ நீங்க அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல செக் பண்ணி 95 மேல சேச்சுரேஷன் இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கணும். நீங்க வந்து ரொம்ப சிம்பிளாவும் எடுத்துக்க கூடாது. ஆனா இந்த டயர்ட்னஸ் சொல்றது, ரொம்ப தூங்கிட்டே இருக்க சொல்றதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு கோவிட் வந்து போனதுக்கு அப்புறமும் ரொம்ப நாளுக்கு இருக்குது. அது ஒவ்வொருத்தரோட பாடியை பொறுத்து 78 வயசுங்கிறப்ப அவங்களோட பாடியோடைய அந்த நோய் எதிர்ப்பு தன்மை, அது தாங்குற சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப நாள் கூட ஆகலாம். அதையும் புரிஞ்சுக்குங்க. அண்ட் Karthik, I'm just yeah. Thanks, Annamalai. Thanks, Dr. Annamalai. We'll see you soon, and we'll continue with the remaining session. Thank you so much, Annamalai. Thank you. You're doing a good job. Carry on. Thank you. Welcome, Chaya Devi, madam. And see, you are doing a very great work. Even the last pandemic, last wave, and as well as this wave, you will be the frontline. More than the frontline workers, you are, like all the main places, and you're going to the field and working for the field. நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு. சாயா தேவி மேடத்தோட இன்னொரு ஐடென்டிட்டி சொல்லணும்னா, say the same about you, because you have been active. I can see that, actually மேடம் ரொம்ப சைலண்டாவும் பண்ணுவாங்க. ரொம்ப ஸோ இன்னொரு ஐடென்டிட்டி ஆஃப் மேடம் பார்த்தீங்கன்னா, அவங்க சேவ் சக்தி ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷனோட கோ ஃபவுண்டர். அது வழியாக தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷனோட ஜோனல் ஹெட்டாக இருக்காங்க, சென்னை சாப்டருக்கு. அதுலேயும் நிறைய விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஐடென்டிட்டியும் சொல்ல போனோம்னா, வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய மதர் அவங்க. ஸோ நிறைய ஐடென்டிட்டி இருக்கு அவங்களுக்கு. அண்ட் மேடம் வந்து இப்போ இந்த IHRO என்னென்ன விஷயங்கள் இப்ப பண்றீங்க மேடம் நீங்க? Thank you, Karthik, first of all, to have us here on your platform. It's a wonderful platform that you're doing, and you're really reaching out to a lot of people who are in doubt. They need a lot of clarifications. I can see a lot of people getting themselves, there's lots of fear going out from them, because I see them watching your videos and your doctors that have got so many inputs. Thank you first for doing all of this for the people out here. And yes, regarding Save Shakthi, we are an NGO working out of Save Shakthi Foundation, which was founded by Varalakshmi. And we were doing work on our own, and then we decided that just the pandemic is so overwhelming that we not only just alone a few hands could not help out there. So what we decided to do was we kind of made a consortium of all the NGOs. For example, we have the Sankar Beautiful World, which deals with the cancer patients, and they have just left that priority first and come into the pandemic area. At the same time, we have the AIC Foundation, which is again run by a few entrepreneurs and volunteers. They also kind of combined with us. And then we had the Islamic Foundation Trust. They again another NGO. And then eventually IHRO also decided to join the consortium. So we said the more the merrier. And it's only possible if we stand united at this point of time and reach out, because just a few hands is not enough. In spite of us having so many volunteers, we are still looking for more volunteers, because the need is so big out there. And it's just not, we really don't know which area to actually focus on, because there are so many needs during this pandemic. The difference between the last pandemic and this pandemic, the huge difference is
The last pandemic, we were all out there at ground zero. We were working there, we were helping out people, and we were taking care of migrant workers, we were taking care of lots of other issues there. But this time, it's completely different because of the variant, and it becomes very difficult because the disease itself is so contagious, and we are not able to go serve physically. So the maximum that we could actually do is to network, and that's when IHRO actually came into play. And we've really created at least 175 to 200 volunteers here, who are all out there serving the same cause. So this really is a win-win situation, and the best that we can actually get to do. So that's how this whole concept of IHRO came in. And what is it that we actually do? The requests are so many and so varied. For example, you have, I think the last few trackers that we were really working very seriously was like getting beds. Beds was the biggest challenge. We would get calls at 11:30, and all our midnight calls would go up, and the siren would go on. And then here we were there running helter skelter, trying different hospitals, actually traveling with the ambulance from hospital to hospital, knocking every door and seeing whether we can get a bed with oxygen. Of course, it was a turn down, and then eventually we had to lose the patient because of lack of accommodation. And such cases are plenty, which we've had these experiences, but things are settling down. And what we actually want to do for everybody is we are working in alignment with the Greater Corporation of Chennai. So they are already doing a great job. But apart from all this, we thought we could extend. We are extensions of the government. We are the extensions of the corporation, because we can give that many hands as aid and extend help to these people. So that's how we really formed the consortium. And we have different task force here for bed requests, for oxygen cylinders. We have food requests. We have even facilitations, which is really becoming a prime importance now, is taking care of death formalities, because the COVID dead are actually, they're quite lost. First of all, it's too unexpected, the death. The family is already so grieved, and they just do not know what to do. So what we do is we facilitate the family to go forward with the formalities, to arrange ambulances, to find out which burial ground we need to go to, arrange that, facilitate them, help the family, and also to be there as moral support for the family during these times. It really makes a great difference. And that's what we're extending. A total compassionate and empathetic tone is what our volunteers get to take. So that's what we're actually doing here. What other things you need from the public at this stage? What other help you are expecting from the public? Because we know that we are searching for volunteers, and we are formulating the doctors team and the paramedical team to help the people. What other help you are expecting from the people of Chennai and Tamil Nadu? First, to begin with, I would definitely like more doctors to come on board for our online consultations, because just a basic word from a qualified doctor makes all the difference. Because when a family is already so confused, not knowing what to do, there is already a fear covered basis saying that, okay, so if he's got COVID, that means he's going to die. So the basic thing is our counselors are getting there. We're telling them, we're educating them, and telling them, look, this is what you need to do. You maintain your day 5, day 6, day 7. We get them through the process. And then when the doctors also chip in and say, look, how are you doing today? And, what's your O2 levels and all of that, it makes a huge difference. So we definitely need a lot of doctors on board, number one. Number two, of course, I can ask for oxygenators, which are never enough for us, but because they're so expensive to buy. So, I wish we could get more funding for this, because we need a lot of money to buy these oxygenators. Not only oxygenators, we are also trying to get them oximeters, double ply, triple ply masks. We need PPE kits for all our volunteers.
We need people who can help us with the food requirements, because I just got a shelter right now who just called me up and they said there's a 50-bedded center in Alvarpet and they want food. They want food for 3 times, or the three times they want us to provide food. So things like that, we want public to come up and tell us, look, this is what we can do for you, and this is our contribution, etc. And of course, to top it all, definitely volunteers. I think we need a whole lot of volunteers this time. Karthik, I'm having a specific what can I say, a challenge to get volunteers, because the volunteers are not coming forward because for the simple reason it is fear-based. I understand their fear, but we need to protect them. Hence, I'm asking for these PPE kits, the gloves, the surgical gloves, so where we can take care of them and they will do a good job of it. Okay, so that part. Yeah, about that, the PPE kit and the gloves, I'll call you and I'll explain things to you. And probably we can get the fund for that for sure. Yeah. And the doctors thing, I think you can make a flyer for that and give it to us. We'll put it in all the doctors group, so that we already 5-6 doctors from my team. We are working with you, and Dr. Janani also can help us in Janani. Once I get the flyers, I'll pass on to you. You also pass on to your doctors group, so that it will be helpful for getting more doctor volunteers, because they're doing a really good work. Only we need that be in the field. Actually, the thing is, they need like how many questions we are getting. Okay, before continuing this, one important question has come. We have to guide him fast, because mom admitted in the hospital for the past 15 days, COVID positive. One CT scan is 15/25. And now she is treatment and have O2 level of 85% without oxygen mask. செல்வா, நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அம்மாவை அட்மிட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் 85% ரொம்ப கம்மி. ஆல்ரெடி அவங்களோட லங் வந்து பாதிக்கு மேல இன்வால்வ் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணணும். அட்மிஷன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் பிளஸ் ஆக்சிஜனே வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்க் வழியா கொடுப்பாங்க. அது பத்தல அப்படின்னா ஒரு டைட்டான ஒரு மாஸ்க் போட்டு அது வழியா உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பாங்க. அதுவும் பத்தல அப்படின்னா அந்த ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் சொல்லுவாங்க. ஒரு ஈவன் 30 லிட்டர் வைக்கிறது, 60 லிட்டர் வைக்கிறது, அதெல்லாம் மெயினா கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்றது. அதனால நீங்க பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிஜன் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கா கூட்டிட்டு போங்க. 85%ங்கிறது அவங்க சிவியர் டிசீஸ் போயிட்டு இருக்காங்க. அதனால டெஃபினட்டா அவங்க இம்மீடியட்டா மைட் பி ஐசியூ இது தேவைப்படலாம், இல்லாட்டி வார்டில் வச்சாலும் ஐசியூங்கிறத விட ஆக்சிஜன் கிடைக்கணும். உங்களுக்கு ஒரு ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் கிடைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் செல்வா. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் நிறைய ஹெல்ப்லைன் நம்ம போட்டிருக்கோம். என்னுடைய மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். ஃபர்தரா உங்களுக்கு பெட்ஸ் ஏதாவது வேணும்னா கூட நம்ம வந்து IHRO ஃபவுண்டேஷனுக்கும், there is one more foundation I'm associated with, யுவதின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன், அவங்களுமே வந்து அவங்க பெட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம் சொல்றாங்க. எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க. 9600058899 இந்த நம்பரோட வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ், உங்களுக்கு ஃபர்தர் கைடன்ஸ் நாங்க கொடுப்போம். எஸ் மேம். And Karthik, when you're talking about this, I'll also like to pitch in that we are starting chapters all over Tamil Nadu. So we have Trichy, we have Coimbatore, we have Pondicherry. We are starting one in Karaikudi right now. So we are having people coming forth all over. So we are trying to form a human network all over, so that we facilitate. We are there for people where to reach out to, and so please feel free to connect with us. We will try and see what best we can kind to accommodate them. That's very important. And basically just to tell them that we are here. You're not alone. Yes. We're not alone in this. We'll fight it together. Whatever little we can do, like recently we had a case of a child wanting infant food. They were somewhere in Veerappan. So immediately we rushed, we connected, and the child had lost both the parents, and they wanted infant food. So we made sure the infant food had reached the person. So in this regard, we would like, this is what we've been actually doing with lots of people here. See what we need from you, madam, that the contact numbers of the IHRO chapter, whom to contact, what is the number to call. These details you pass on to me with a flyer kind of things. We can put it on our Facebook. Even we can give it to our patient coordinators, because
we also get a lot of calls and a lot of details. Usually, I direct to this organization so that they guide it completely. Like food and, as you said, every area they can help them. So you pass on the details. We want 2 flyers. One for the doctors, ad for the doctors to join it in our team, and second is that the contact numbers. So it will be really useful. We're giving you helpline numbers, dedicated helpline numbers. Helpline numbers, yeah. Doing that so that if you call the helpline, then whether it's counseling or whether you need a bed or whether you need food or you need some assistance, some elderly home care, everything. And then we are also having a section for pet care. That is children. When I talk about our little friends, our furry friends who get orphaned, and we have found foster homes for them. So we try to relocate them, and of course they would find them new adopted parents. It's very sad, the story is, but then we are doing our best to take them to find them refuge and take care of that bit of it. And the death formalities, the after death formalities, we have experts on board who will interact with the corporation and get all the formalities, the ambulance, arrange the ambulance, and then till the burial, till the last rites, they perform. So that is another extended arm of IHRO. That is what we are actually kind of concentrating at the moment. We have a few other questions lined up, ma'am. Chaya, are you allowed to stay back and see the questions, or do you have any work for it? Oh, no, absolutely. The evening is free for you. Okay. I'll add few more questions, and it will be another question. 29 years and 14 days he already isolated himself, and இப்போ problem என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப RT-PCR டெஸ்ட் எடுக்கலாம், CT ஸ்கேன் இப்ப எடுக்கணுமா, and எப்ப வேக்சின் போடலாம்? Dr. Jan, I think you can clear this question. Yeah. இப்ப ஆக்சுவலா CT ஸ்கேன் தேவைப்படாது உங்களுக்கு. பட் நீங்க வேக்சின் போடணும் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி 28 days கழிச்சு போடலாம். பட் இந்தியால 3 months சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ 3 months கழிச்சு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்ட பிறகு யூ கேன் டூ த வேக்சினேஷன். பட் டாக்டர் ஆக்சுவலா சில பேர் தே சே 1 month. இப்ப டாக்டர் அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி 1 month சொல்றாங்க, நீங்க 3 months சொல்றீங்க. ஸோ அதனால இதுல கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இல்ல என்னன்னா, நம்ம சொல்றது இல்ல, இது கவர்மெண்ட் கொடுக்குற கைட்லைன். இது பேசிக். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் பாடியில சரியாயிடுச்சு அப்படின்னா எனி டைம் இஸ் ரெடி ஃபார் த வேக்சினேஷன். பட் இந்த இன்ஃப்ளமேஷன் சில பேருக்கு 1 monthல சரியாயிரும், சில பேருக்கு கொஞ்சம் ப்ரொலாங்டா கூட இருக்கலாம். ஸோ அதனால அந்த 3 monthsங்கிறது, அது இல்லாம 3 months ஆன்டிபாடி லெவல் நமக்கு இருக்கிறதுனால அவங்க நம்ம எமர்ஜென்சியா கொண்டு போய் நம்ம வேக்சின் லிஸ்ட்ல போட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் வராத கோவிட் பாசிட்டிவ் ஆகாத நிறைய பேர் இந்த கியூல இருக்காங்க. அதனால கவர்மெண்ட்டும் தேர் பிளேயிங் சேஃப். அதனாலதான் இப்ப ஆக்சுவலி நம்ம ரீசெண்டா இன்னொன்று கூட படிச்சோம், 3 months ஷிஃப்டட் டு 6 months படிச்சேன் ரீசெண்டா. ஸோ தே ஆல்சோ கீப் சேஞ்சிங் பிகாஸ் தே வாண்ட் டு ஹெல்ப் த நீடி பீப்புள். ஸோ ஆல்ரெடி பாசிட்டிவ் ஆன பீப்புளுக்கு 3 to 6 months இம்யூனிட்டி இருக்க போகுது. அதனால we can wait. அதனால கவர்மெண்ட் ஆல்சோ வாண்டிங் டு ஹெல்ப் who is needed. இப்ப கூட நேத்து வரலும் 18 to 45 yearsக்கு எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சரணா நேத்து தமிழ்நாட்டுல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா 18 to 45ல இருக்க பேங்க் ஸ்டாஃப்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், இது மாதிரி யாரெல்லாம் டெஃபினட்டா ஜாபுக்கு போக வேண்டி இருக்கோ அந்த லிஸ்ட் எடுத்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தான் அடுத்து 18 to 45 years வரணும்னு சொல்லி they are doing something. இது மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்டும் ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் இன்னொன்று RT-PCR டெஸ்ட் எடுக்கணும், தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. RT-PCR டெஸ்ட் அது உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க ஒரு 15 நாள், நேற்று இதே கொஸ்டின் நம்ம நேற்று டாக்டர் அண்ணாமலை டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நீங்க 15 நாள்ல உங்களுக்கு தனிமைப்படுத்துறது முடிஞ்சது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட வைரல் லோட் கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். சில பேர் 1 மாசம் கூட வரணும் கூட உங்க வைரல் லோட நீங்க உங்க வைரஸை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு 1 மாசம் வரையிலும் மற்றவங்க கான்டாக்ட் ஆகுறப்ப நீங்க மாஸ்க் போட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மறந்துடாதீங்க. ஏன்னா சில பேருக்கு ஒரு நெகட்டிவே வராது, 1 month வரலும் நீங்க பண்ணாலும் நெகட்டிவே வராது. அதனால RT-PCR நீங்க எடுத்து பாக்குறதுல யூஸ் கிடையாது. இன்னொன்னு RT-PCR அதுக்குரிய நம்ம ஏகப்பட்ட பேர் RT-PCR பண்ணிக்கிறாங்க. தேவையானவங்களுக்கு பண்ணணும். அங்க போய் நம்ம லேபோட ரிசோர்ஸஸையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இந்த டைம்ல. அதனால தேவையில்லை. அதெல்லாம் RT-PCR தேவையே இல்லைங்கிறது கவர்மெண்டோட ஸ்டான்ஸ். ஒன்ஸ் நம்ம கொரோனால மீண்டு வரப்ப RT-PCR தேவையே இல்லைங்கிறது கவர்மெண்ட் நிறைய டைம் சொல்லிட்டாங்க.
அதனால வந்து நீங்க ஆர்டிபிசிஆர் பண்ண வேண்டியதுல. சிடி ஸ்கேன் எப்ப எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து ஃபீவர் பர்சிஸ்டண்டா இருக்கு, காஃப் பர்சிஸ்டண்டா இருக்கு, சேச்சுரேஷன் கம்மியா இருக்கு, 95 கம்மியா இருக்கு, இதெல்லாம் தான் இண்டிகேஷன் ஃபார் சிடி ஸ்கேன். அதே மாதிரி ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறது நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம், 500 செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு சமம். அவ்வளோ ரேடியேஷன் இருக்கு இந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறதுல. அதனால நிறைய பேர் இப்ப இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா பயம், நமக்கு வந்துருச்சான்னு சொல்லி சிடி ஸ்கேன் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு ரேடியேஷன் அவங்க வந்து நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதனால ரேடியேஷன் இன்டியூஸ் கேன்சர்ஸ் அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நீங்களே தலையை கொண்டு போய் கொடுத்து வேற பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர், இப்போ சில பேர் வந்து கேக்குறது என்னன்னா, சிடி ஸ்கேன்ல வந்து அவங்களுக்கு தே வுட் ஹவ் ஹேட் 20/25 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரெக்கவர் ஆயிட்டு எப்ப சிடி ஸ்கேன் திரும்ப எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அது ஐம் ஷோர் அவங்க அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டல்ல தே வுட் டிசைட் ஆன் தட், இஸ்ன்ட் இட்? எவ்வளவு நாள்ல பண்ணணும் அப்படின்னா. Even I wanted to ask you, Doc, because we've just recently had a patient who's 45 years old. They were at home. They were being treated at home. I think they went little late to the hospital. Now that cutoff is something which we need clarity. When is it that we need to raise the alarm? Madam, the simple thing only. When the fever is persistent for more than 5 days, and the cough is persistent for more than 5 days, and the saturation is coming down less than 95, and breathing difficulty. These 4 signs are the warning signs. You have to go immediately to the hospital. Okay, so most of the mistakes happen. The 5th day is an alarming day and the dangerous day. 5 days தான் the decision எடுக்கணும். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் என்னன்னா, சரி சில இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனா இருக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, 5th day they can check the inflammatory markers and the CRP, the serum LDH, serum ferritin, and the coagulation profile சொல்ற prothrombin time, partial thromboplastin time, D-dimer, இது மாதிரி விஷயங்கள் செக் பண்ணா அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும். இதுல ஒருவேளை எலிவேஷன் இருக்கு அப்படின்னா ஒரு மைல்டு எலிவேஷன் என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி பார்க்கலாம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே எலிவேட் ஆச்சுன்னா சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. அப்படின்னா அது சொல்லுவோம் நமக்கு, ஓகே லங் இன்வால்வ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு தட் வேல்யூஸ் வில் டெல் அஸ் வாட் இஸ் த ரியல் இஷ்யூ. ஸோ அந்த 5th டே பிளட் டெஸ்ட் பண்றதோட இம்பார்ட்டன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அதை மிஸ் பண்றவங்க தான் எண்டிங் அப் இன் காம்ப்ளிகேஷன் சீரியஸ்லி. பிகாஸ் அந்த ஸ்டேஜ்ல ஸ்டிராய்ட்ஸையும் பிளட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த லங் இன்வால்வ்மெண்ட்டை நம்ம ரொம்ப டேமேஜை ரொம்ப கம்மி பண்ணியிருக்க முடியும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் ஆர் த வார்னிங் சைன்ஸ். இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு மேடம். Finally went on to the ICU, then went on to the ventilator, then went on to the ECMO machine, and we lost him yesterday. So that is why this is very crucial for us. If you can make us some pointers and markers saying, these are the standard, at least guidelines, whatever guidelines you can give us, standard guidelines. Yesterday I posted something in the IHRO group, madam. That is a guideline for the volunteers. Okay, எப்படி வந்து அவங்க அதை certify பண்ணணும், saturation இப்படி இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் நாங்கள் இன்னும் கூட அதை யூஸ் ஃபார் அதர் NGO, பட் that doesn't matter. We have to help lot of people. ஸோ அதுல என்னன்னா இந்த மாதிரி சேச்சுரேஷன் இருக்கு, பெட் அவைலபிளா இருக்கு, பெட் அவைலபிளா இல்ல, அவங்களுக்கு கோமாபிலிட்டிஸ் இல்ல, அப்ப என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நம்மளோட இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் அமுல்யான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கிரியேட் பண்ணது. அது ஒண்டர்ஃபுல் ஒர்க். அதை தான் வந்து வாலண்டியர்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க அந்த ஆர்கனைசேஷன்ல. ஐ ஆஸ்க்ட் immediately she sent that flow chart was. நான் நேத்து போஸ்ட் பண்ணிருக்கேன். I again send it to you again today also. அதை யூஸ் பண்ணி everything went on well till day 5, day 6. Everything was perfect. His O2 levels were perfect. Suddenly this has happened, dipped in the night. It's suddenly, okay. So we didn't know how to handle this case at all. So finally we were running, as usual, finding for beds all over the city. So that's the reason I just wanted to get that out. Ma'am, ma'am, our Tamilnadu Medical Association also, they have given like guidelines actually. I'll share it with Dr. Karthik so he can pass that to you. And you can see adula vandu and the category 1, category 2 and the madri kuduthirupanga. So எந்த patients வந்துட்டு எந்த நேரத்துக்கு we have to send them to the hospital, it would have been clearly explained in that. I'll just share it with Dr. Karthik. Probably he can help you out with that. Sure. That's Madam, Dr. PVR also has that. In fact, he shared it with me. So Dr. PVR has that
the whole thing. He is the IHRO South Zonal chief. So அவரும் அனுப்பிச்சிருந்தார் நேற்று. சரி, இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். My dad is admitted in GH Central for 10 days now. His O2 is being brought down from 15 liters to 3 liters today. He is stable at rest at 96%. But when he sits and starts coughing, his saturation drops to 65. This is a very common problem. Every body face it in the COVID patients. COVID patient toilet போறப்ப டெத் ஆகிறதெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. ஸ்டேபிளா இருப்பாங்க, டாய்லெட் போயிட்டு வரதுக்குள்ள அவங்க அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு டாய்லெட் போயிட்டு வர டைம்ல they'll die in the toilet itself. இது ரொம்ப காமன் சினாரியோ. அதனாலதான் அவங்க எக்ஸர்ட் பண்ணவே விடக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு கெத்திட்ரைஸ் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி டயப்பர் போட்டு விடுறாங்க. நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பட் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிய வைக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சம் ஃபார்வர்ட் பார்த்துட்டு இருந்தேன். நர்ஸ் மாஸ்க் எடுக்கிறாங்க, ஊட்டி விடுறாங்க, திருப்பி மாஸ்க் போட்டு விடுறாங்க. Okay, every time she again put back the mask for oxygen to get maintained. இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, there is something called nasal prongs ன்னு சொல்லி நேற்று டாக்டர் சண்முகம் அவர் அனஸ்தட்டிஸ்ட் என்னோட இது பண்ணிட்டு இருந்தார். அதுல அவர் காமிச்சிருந்தார் அழகா. இந்த நேசல் ப்ராங்கிறது இந்த ஒரு ஒயர் மாதிரி இப்படி வரும், நோஸ்குள்ள 2 இது போகும். ஸோ அதனால சாப்பிட்றதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு, இந்த காஃப் பண்றதுலயும் உட்காந்தா என்னன்னா அந்த எக்ஸர்ஷன் கூட அவங்களால தாங்க முடியல. அதுதான் கோவிடோட ப்ராப்ளம். இட் டேக் டைம். அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும், இது மாதிரி பிரச்சனைக்காக நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கணும். பட் இன்னும் இந்த ரொம்ப 65 வரும் டிராப் ஆகுது. பட் டாக்டர் அட்வைஸோட நீங்க என்ன பண்ணலாம்னா, சில டைம் இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வாங்கிட்டு நீங்க வீட்டிலேயே வச்சு கூட இதை நீங்க மேனேஜ் பண்ண முடியும். சில IHRO மாதிரி சில ஆர்கனைசேஷன், ஈவன் யுவத்தின் ஒரு ஆர்கனைசேஷன் கூட அவங்க வீட்டுக்கே கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் ஃப்ரீயா வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க. அந்த கான்சென்ட்ரேட்டர் நீங்க வீட்டுல வச்சுட்டு, இப்ப உங்களுக்கு 3 liters per day தான் போகுது. 15 liter 3 literக்கு மாத்திட்டாங்க. அது உங்களுக்கு அப் டு 9 liters, சில கான்சென்ட்ரேட்டர் அப் டு 9 liters வரல வருது, சில கான்சென்ட்ரேட்டர் அப் டு 5 liters வரல வருது. அதனால ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு போதும். பட் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க அவங்கள பாத்துக்கணும். பென் ஃப்ராங்க்லின், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அவரை பாத்துக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கணும், ரொம்ப எக்ஸைட் ஆக விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் ஆவாரு. அப்பங்கனால ஆப்வியஸ்லி ஒரு 55-60 இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏஜ் அதிகமா இருக்கிறதுனாலையும் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அதனால உடனே சரியாகும் நினைக்காதீங்க. இட் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அட்லீஸ்ட் a month or 2 you have to be very careful. அண்ட் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனி டைம் உங்களுக்கு டவுட்னாலும் திரும்பி வாங்க, எங்ககிட்ட கொஸ்டின் கேளுங்க. அண்ட் அதர் கொஸ்டின் இஸ் 48-year female. I had fever on April 24th and cold. When should I take my second vaccine? Fever and 24th வந்திருக்கு. 24th na almost 1 month. See, March 21st she took the first dose, and April 24th she had a fever and cold. Actually, we have to consider that as a COVID positive only. She might develop the COVID and recover from the COVID. So, but she hasn't checked. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா 1 monthக்கு அப்புறம், பிகாஸ் நீங்க இது ஒரு விதத்துல நல்லதுன்னு கூட சொல்லலாம். சம்டைம் இது என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம நீங்க வெளில வந்துட்டீங்க. அதனால வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டதவே 40% ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு. செகண்ட் அப்படின்னா அதனாலதான் நீங்க இப்போ ஃபாஸ்டா ரெக்கவர் ஆயிருக்கீங்க. இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 month, as டாக்டர் அண்ணாமலை said in the morning in the evening session, 28 daysக்கு அப்புறம் நீங்க டெஃபினட்டா செகண்ட் டோஸ் போட்டுக்க முடியும். நாட் அ ப்ராப்ளம். பட் ஆனா இப்போ உங்களுடைய March 21st ஃபர்ஸ்ட் டோஸ், இப்ப 12 வீக்ஸ் ஆக்கிட்டாங்க. கோவிஷீல்டு 12 வீக்ஸ் ஆக்கிட்டாங்க செகண்ட் டோஸ். அதனால அதனால என்ன வேக்சின் போட்டிருக்கீங்களோ அது இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க you have to do things. And இன்னொரு கொஸ்டின் ஜனனி, you are the ideal person to answer this because நீங்க சொன்னீங்க சிரிக்க கூடாது. பிகாஸ் இப்ப இந்த மாதிரி சிம்டம் கேட்டா எல்லாருக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் நமக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஐயோ இன்னைக்கு இல்ல ஆக்சுவலா நீங்க எனக்கு படிக்கணும் டாக்டர், எனக்கு அது சாரி. இனி வராமல் இருக்க உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நான் என்னென்ன செய்ய வேண்டும்? அதே போல் இப்பொழுது கூட எனக்கு மிகவும் லேசான சளி இருப்பதாக உணர்கிறேன். பேசிக்கலி
இம்யூனிட்டி டெவலப் பண்ண என்னென்ன பண்ணணும், அண்ட் வந்து இப்போ கூட எனக்கு லேசா சளி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என்ன பண்றேன், என்ன அதுக்கு என்ன பண்ணணும், சரி, நீங்க அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம். எனக்கு தெரியும். Well, the thing is, I mean, immunity naturally we all know it is all to do with our food habits. And எப்பவுமே ரெகுலரா சொல்றது தான், நீங்க ஃபுட் ஹேபிட்ஸ், ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் அண்ட் ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ், இது எல்லாமே இட் வில் பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த விட்டமின் சி, ஜிங்க் நம்ம டாக்டர் அண்ணாமலை கிட்ட கேட்டோம், அதெல்லாம் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னா இட் இஸ் நாட் நெசசரி. இப்போ உங்களுக்கு விட்டமின் சி, ஜிங்க்லாம் நார்மல் லெவல்ஸ்ல இருக்குன்னா நம்ம அதை எக்ஸஸா கொடுக்கறதுனால உங்களுக்கு எக்ஸஸா இம்யூனிட்டி பில்ட் ஆக போகுதுன்னு கிடையாது. பட் டெஃபினட்டா ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஐடியலா செக் பண்ணி இருந்திருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் ஈவன் வித் நார்மல் சோர் த்ரோட் அண்ட் லிட்டில் காஃப், இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் இட் செக்ட். ஸோ இவ்வளவு நாள் நீங்க செக் பண்ணல, ஸோ ஐடியலா செக் பண்ணி இருந்திருக்கணும். பட் காஃப் தவிர வேற எதுவுமே இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த சைனசைட்டிஸ், போஸ்ட்நேசல் ட்ரிப், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபிளெம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் சம்டைம்ஸ் இட் கேன் பி சிம்டம்ஸ் ஆஃப் சைனசைட்டிஸ் ஆல்சோ. பட் இப்போதைக்கு எனி ஃபார்ம் ஆஃப் கோல்டு, ட்ரை காஃப், ஒரு சோர் த்ரோட், வி ஹாவ் டு கன்சிடர் இட் ஆஸ் அ கோவிட். ஸோ அதனால நீங்க ஐடியலா டெஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும் இவ்வளவு நாள்ல. ஸோ வேணும்னா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதர் திங், follow the rest whatever I told you. Lot of vegetables, lot of fruits, take care of your food habits. Excess of multivitamins அதெல்லாம் தேவையில்லை if you are generally a healthy person. We need to have more background on your health history actually. And that's correct. அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன் நம்ம இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணிடலாம். என்னென்ன வந்து சிம்டம்ஸ் வரலாம் கோவிட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக் வரலாம், உங்களுக்கு லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் உங்களுக்கு சுவை தெரியாம போகலாம், மூக்கில் வந்து அந்த உங்களுக்கு லாஸ் ஆஃப் ஸ்மெல் வரலாம், அண்ட் தொண்டை கட்டின மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு வந்து மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கலாம், அதே மாதிரி வந்து ஃபீவர் இருக்கலாம், அண்ட் லூஸ் மோஷன் இருக்கலாம், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்க இமீடியட்டா இது நார்மல் தான், இது எனக்கு நான் ஐஸ் வாட்டர் குடிச்சேன் அதனால எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, இல்லை நம்மளையே நமக்கு கோவிட் வந்துருச்சு அப்படின்னு நம்மளே சொல்லிக்கணும்னா நமக்கு ஒரு டேபு மாதிரி ஃபீல் பண்றோம். ஐயோ ஏதோ வந்து வரக்கூடாது வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி நம்ம அதை நம்ம மனசை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அது மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நீங்க ஒத்துக்காம இருக்கனால என்ன பிரச்சனை வருது, நீங்க கூட இருக்கிற எல்லாருக்கும் நீங்க இன்ஃபெக்ட் பண்ணி விட்டுறீங்க. வீட்டுல இருக்க எல்லாரையும் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சிம்டம் வந்த உடனே நீங்க ஐசோலேட் ஆகிக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு பர்சன் பண்ண வேண்டிய விஷயம். உங்களைய தனிமைப்படுத்திக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் அதை தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு 2 days பார்க்கணும். 2 daysலயும் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் சரியாகல அப்படின்னா நீங்க திரும்பி போயில ஆர்டிபிசிஆரை வந்து திரும்பி பண்ணிடணும். இந்த ஸ்வாப் டெஸ்ட்னு சொல்றது, மூக்குலையும் தொண்டையிலையும் ஒரு குச்சி மாதிரி உள்ள விட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒருவேளை பாசிட்டிவா வந்துச்சுன்னா ஃபர்தரா நம்ம சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். 5வது நாள் கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணணும், தேவைப்பட்டா சிடி ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்க்கு வந்து 5வது நாள் அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு வேற ஏதாவது மெடிசன்ஸ் வேணுமான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 5 daysல வந்து ஒன்லி பேராசிட்டமால் இது மாதிரி ஒரு மைல்டு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கத்துல இருக்க டாக்டரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களை தனிமைப்படுத்தணும். வைரஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவங்க கிட்ட போறது கிடையாது. நம்ம தான் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா வைரஸ் உங்ககிட்டயே இருந்தா 10 நாள் அதே செத்து போயிட போகுது. Sorry. Doc, I just wanted to ask you, what is your take on doing blood donation camps? Because some of my volunteers have been asking us about plasma and blood donation. So I said, let me check with you regarding that. That's madam. Actually, even the Delhi வந்து they have discontinued that plasma therapy because they haven't found it useful. Adilama, as I said earlier, even we had a discussion earlier with Ms.Chaya madam. என்னன்னா இந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி கிரௌடா ஆகிற விஷயங்களை பண்ணாம இருக்கிறது நல்லது. பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் முடிஞ்ச வரலும் இது மாதிரி கிரௌட் ஆகிற விஷயத்த, வேக்சினேஷனுக்கே வந்து சில டைம் கிரௌட் ஆகுது, அதே பார்க்கறதுக்கு பயமா இருக்கு நமக்கு. அதுல இருந்து ஒரு நிறைய பேஷண்ட் பாசிட்டிவ் ஆயிடக்கூடாதுன்ட்டு எவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு ப்ரிகாஷன் சொல்லி நீங்க மாஸ்க் போட்டுட்டு தான் வரணும், என்ன விஷயங்கள் சொன்னாலும் நம்ம வெதர் கண்டிஷனுக்கு இந்த டைம்ல எல்லாம் விட்டீங்கன்னா டெஃபினட்டா மாஸ்க் கழட்டுவாங்க. அங்க வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அது மாதிரி பிளாஸ்மா தெரப்பி. எஸ் மேடம். It will become a hot spot and the area like so அதனால பெட்டர் வேண்டாம் மேடம். ஸோ அடுத்த क्वेश्चन போனா இன்னொன்று கூட கேட்டிருந்தாங்க. சாரி,
After COVID infection, what test should be taken? உங்களுக்கு ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து எங்களுடைய யூடியூப்ல சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி யூடியூப்ல என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் எப்பப்ப பண்ணணுங்கிற விஷயத்த ஒரு வீடியோவா நான் போட்டிருக்கேன். இன்னொன்று இது மாதிரி நிறைய பேர் இருக்கனால அது வேற கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணோம். இதுக்குரிய கொஸ்டின் எங்க யூடியூப்லயே இருக்கு. என்ன டெஸ்ட் பண்ணணும் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. தயவு செய்து அதை போய் பார்த்துட்டு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் திருப்பி கேளுங்க. அண்ட் சாரி, நிறைய தமிழ்ல இருக்கு. என்னுடைய பெயர் கோபி. கடந்த வாரம் எனக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது தெரிய வந்தது. இன்று நான் தனிமைப்படுத்தலை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி விட்டேன். என்னது, இனிமேல் கொரோனா தொற்று வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஓகே, இட்ஸ் a good question actually. So he finished ஒரு 12 days முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ நல்லா இருக்காரு. பட் இனிமேல் வராமல் இருக்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் திங். உங்களுக்கு 3 மாசம் ஆனோட கடகடன் ஓடி போய் நீங்க வேக்சின் போட்டுட்டு வந்துருங்க. அது வந்து உங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம சில டைம் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து கொரோனா ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கொரோனா வந்து போனவங்க திரும்பி ஐசியூல அட்மிட் ஆகிற நிலைமை வரவே வராது. ஒன்ஸ் ரெக்கவர் ஆகி வந்தவங்க வந்து சீரியஸ் டிசீஸ்க்கு போற நிலைமை வந்து யூஸ்வலா வராது அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு ஸ்டடிஸ் சொல்லியிருக்காங்க. பட் இதுல என்ன பிரச்சனைனா, அந்த கோவிட் வந்துட்டு வர இம்யூனிட்டி வந்து இட் இஸ் நாட் ப்ரெடிக்டபிள் இம்யூனிட்டி. சே எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து கோவிட் வந்துச்சு, பாசிட்டிவான நல்ல இம்யூனிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னா, ஜெனடிக் பாசிட்டிவ் ஆகிட்டு வரப்ப மைட் நாட் பி த சேம் இம்யூனிட்டி யூ ஹேவ். ஸோ அதனால வந்து ப்ரெடிக்டபிள் இம்யூனிட்டி வி வாண்ட். அதுக்காக தான் வேக்சின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேக்சின் போட்டா இந்த வேக்சின் போட்டா இவ்வளவு இம்யூனிட்டி வருங்கிறது ப்ரெடிக்டபிள். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ஸை நம்ம நிறைய சொல்றோம். அதே மாதிரி எனக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி தானே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, நேச்சுரல் இம்யூனிட்டி தான் பெட்டர், எனக்கு தான் வந்துருச்சு, நான் ஏன் வேக்சின் போடணும்னு கேட்கறவங்க இன்னொரு இது இருக்கு. நேச்சுரல் இம்யூனிட்டி எல்லாத்துலயும் நல்லது கிடையாது. ப்ராப்ளி ஜனனி மைட் பி நோயிங். இந்த பேப்பிலோமா வைரஸ்க்கு வர அந்த இது வந்து வேக்சின் வந்து 99.9% எஃபெக்டிவ். பட் ஆனா வந்து டிசீஸ் வந்து போனா இட்ஸ் நாட் எஃபெக்டிவ் பேப்பிலோமா வைரஸ்க்கு. ஸோ அதனால வந்து இது வந்து அந்த காலத்துல இருந்தே ப்ரூவ் பண்ண விஷயங்கள் தான். அதனால வந்து வேக்சின் நீங்க போட்டுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களுக்கு கொரோனா வந்திருந்தா கூட. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் அதுக்கு. அண்ட் இன்னொரு இது என்னன்னா, நம்ம இப்ப இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி வர்றது உங்களுக்கு டிட்டோரியேட் ஆயிட்டே வரும், அப்படியே இருக்காது. இப்ப நீங்க 2 மாசமோ 3 மாசமோ கழிச்சு நீங்க ஆன்டிபாடி டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கும். பட் அதோட ஃபங்க்ஷன் அந்த எந்த அளவுக்கு அந்த இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்குன்றது வந்துட்டு டிட்டோரியேட் ஆகும். அதுக்காக தான் வேக்சின்ல கூடமே நம்மளுக்கு பூஸ்டர் டோஸ் தேவை. இப்ப வேக்சின்ஸ் வந்து இப்ப மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் பூஸ்டர் டோஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம கண்ட்ரி இன்னும் ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் அதுலயே இருக்கு. பட் செகண்ட் டோஸ் போட்டு முடிச்ச உடனே எல்லாருக்கும் இம்யூனிட்டி இருக்கும், அதனால இனிமேட்டு தேவையே இருக்காது அப்படின்னு கிடையவே கிடையாது. பூஸ்டர் டோஸ் தேவை. திஸ் இஸ் ஒன் ரீசன், பிகாஸ் த இம்யூனிட்டி கைண்ட் ஆஃப் டிட்டோரியேட்ஸ். ஸோ அதனால டெஃபினட்டா வந்துட்டு like post what to say the infection, you have to after or 2 months or 3 months you have to go get the vaccination. Doc, coming to this point, they've taken the second booster. After taking the second booster, they've had symptoms of fever and fatigue and all that. So is that a normal thing to happen for 5 to 6 days? Is that okay? No. See, if the person develops fever or any kind of a symptoms like a COVID, only you can wait for 46 hours. அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா he has to check the COVID. பிகாஸ் நிறைய பேர் இப்படி இந்த சிம்டம் சொல்றாங்க. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டே கிடையாது. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒண்ணுமே கிடையாது, செகண்ட் டே ஐ ஹேட் ஃபீவர். ஸோ வாட் he has to do is wait 48 hours from the time of symptom onset. After that immediately he has to go country ஆச்சுன்னா he has to check for the COVID. It might be COVID. After the booster, after taking the injection, or after the symptom? It's a no, actually not a hard and fast rules, but ideally from the time of injection only. Time of injection 48 hours. Even if you continue to have the symptom after 48 hours from the time of injection, better to check the COVID, because we have lost one of my relatives because of that. Because they took the second shot. After that, they developed fever. So family thought it's because of the vaccine. Okay, so they slowly deteriorated, was in the ventilator for 15 days, 15-20 days, and she died in Coimbatore. So this is also very important thing. The vaccine quota is the co-vaccine. The person has taken co-vaccine. That is what all the vaccines are same, madam. All the vaccines are same, and the thing is, after the second dose,
2 to 3 weeks you have to wait for the antibodies level to rise. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல ஈவன் இந்த பாசிட்டிவ் ஆன நிறைய பேர் பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல நிறைய பேர் பாசிட்டிவ் ஆயிருக்காங்க, வேக்சின் போட்டு பாசிட்டிவ் ஆனவங்க. ஈவன் வேக்சின் போட்டு பாசிட்டிவ் ஆனவங்க எல்லாருமே ஹோம் குவாரண்டைனோட வெளில வந்தவங்க தான் 99.9%. ஒன்லி 0.01% தான் அதையும் மீறி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவைப்பட்டிருக்கும். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரேர். இது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாமே நான் சொல்றேன். நிறைய பேர் பாசிட்டிவ் ஆயிருக்காங்க வேக்சினுக்கு அப்புறமும். யாருக்குமே லங் இன்வால்மெண்ட் ரொம்ப ஆகல, ரொம்ப வந்து சீரியஸ் டிசீஸ் போகல, சேச்சுரேஷன் ஃபால் ஆகல. திருப்பி இது நான் ஏன் சொல்றோம் அப்படின்னா to make them understand the vaccination's importance only. Then you have a question, Jenny. Skin reactions are standalone symptoms. The thing is, இது ஆக்சுவலா இப்ப எப்படின்னா நம்ம இப்போ ஐ எம் OP பேஸ்ட் டாக்டர். ஸோ இப்போ நீங்க டெர்மட்டாலஜி வந்து இப்போ எனக்கு தனியா வந்து வெறும் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ரேஷஸ் அப்படின்னு வந்தா I cannot scare the patient and say that it might be COVID. But நிறைய இப்போதைக்கு ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய ரிப்போர்ட்ஸ் what they have mentioned is there are skin rashes, but along with that they present with other symptoms to confirm that it is COVID. So definitely ஒரு fever இருக்கும், ஒரு sore throat or cough, whatever, there will be some other symptoms along with the skin problems. And 78% வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த வைரல் எக்ஸாந்தம் மாதிரி லைக் ரெட் ரேஷஸ் ஆன் த பாடி, தட் இஸ் த காமன் சிம்டம் சோ ஃபார் ரிப்போர்ட்டட். ஸோ இங்க வந்துட்டு we need to definitely ask the frontline doctors, அவங்க என்ன ஏதாவது பாக்குறாங்களா, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றது வந்துட்டு they should be knowing. பட் நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if I say this, people might get scared. For example, I have had patients asking, they'll come with rashes, they'll say, டாக்டர் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், கோவிடுக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாமே அப்படின்னு. So I can't scare the patient at that time saying that, yeah, it is going to be COVID, you have to go and test, right? But rather I tell the patients, like, okay, fine, you have got the rashes, just watch out for other symptoms as well. But I think this is just to do as other problems, skin rashes are, it could be just like an eczema or an urticaria or whatever. Panic agadinga, don't Google up too much. But if you're getting fever or cough or cold, immediately you have to rule out COVID. This is what it is. ஸோ நம்ம ஃப்ரண்ட்லைன் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாதான் இது கிளியரா தெரியும், லைக் ஸ்டாண்டலோன் சிம்டம்ஸா வருதா என்னன்றது. Okay, we'll inquire this and get back to you tomorrow. I think Sunita only asking this question. I will inquire this and get back to you tomorrow, Sunita. And see, one more thing that already the person asked about the father, and we spoke about the oxygen concentrator and cough பண்றப்ப ஏன் வந்து குறையுதப்பெல்லாம் கேட்டிருக்காரு. 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒன்னு வந்து my mom got discharged today, I am able to take my dad back home with the oxygen concentrator, can I be around them? இது ரொம்ப காமன் கொஸ்டின். அவங்க டிஸ்சார்ஜ் கூட்டிட்டு போயிட்டாங்க, ஆல்ரெடி 10 days ஓவர் டிஸ்சார்ஜ் கூட்டிட்டு போயிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும், கூட இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆஸ் ஐ செட் earlier, 14 daysக்கு நம்ம நார்மலாவே குவாரண்டைன் பண்ணணும். 14 daysல அந்த வைரஸ் நார்மலாவே செத்து போயிடும். பட் சம் பீப்புளுக்கு ஈவன் அப் டு 25 days 30 days வரணும் கூட வைரஸ் ஷெட்டிங் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அப் டு அ மந்த் அவங்க 2 பேரும் மாஸ்க் வேர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கெல்லாம் உள்ள போற டைம்ல இல்ல அவங்க ரூம்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா நீங்களும் மாஸ்க் போட்டிருக்கணும். N95 மாஸ்க், ஈவன் ஓவர் தட் நீங்க ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுட்டு போறது நல்லது. அண்ட் நீ ஹேவ் டு கன்சிடர் தம் பொட்டன்ஷியலி இன்ஃபெக்ஷியஸ் டில் 25 days ஃபார் ஷூர். ஏன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடாது வந்துட்டு. See, nobody knows what happens if it come to us. அதனால வந்து நீங்க வராம பாத்துக்கணும்னா மாஸ்க் வேர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களும் சரி அவங்களும் சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்படி ஹோம் குவாரண்டைன்ல என்னென்ன விஷயங்கள் பண்றீங்களோ, ஐசோலேட் பண்றப்ப அவங்க திங்ஸ் தனியா நீங்க துவைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு தனியா கொடுக்கறது, அதை கிளீன் பண்றப்ப கேர்ஃபுல்லா கிளவுஸ் போட்டு கிளீன் பண்றது, இது மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா 25 days 30 days வரலும் பண்றது ஐடியா. பட் ஆனா கவர்மெண்ட் வந்து 14-15 days சொன்னாலும் நிறைய பேர் பாசிட்டிவா இருக்காத நாங்க பார்க்க முடியும். இது என்னோட ஒப்பீனியன், நிறைய பேருக்கு ஒப்பீனியன் வேரியா இருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன், இது எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவா இருந்தா நான் 1 month வரணும், ஐ கன்சிடர் them as potentially infectious. So the shedding can happen between 14 days to 30 days. That's the time gap. No, even for the 14th day it should not happen as scientifically speaking. But if you see a lot of people's the swab test, the PCR test, they keep doing 14 days 15 days and it shows positive only. Even one of my staff's father shows positive for a month almost. What does it mean? Still they have some kind of a minimal virus shedding. Might not be the viral load what we see in the initial phases, which is so infectious, but definitely there will be a viral load for
மைல்ட் வைரல் லோட். இட் டிபெண்ட்ஸ் அந்த பர்சன் டு பர்சன். சரி, ரொம்ப சந்தேகமா இருந்துச்சுன்னா வேணா நீங்க பிசிஆர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுல அந்த நீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா. பட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, பிசிஆருமே வந்து ரொம்ப கன்ஃபர்மேட்டரி கிடையாது. அது நெகட்டிவ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து சேஃப், பெட்டர் டு பி சேஃபர், அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்ல வரேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். அண்ட் there is so many other questions. Sir, I'm having COVID fever from the morning to evening. I am quarantined for 21 days. What to do, sir? Today is my 30th day. This is still fever is there or it's stopped? Actually, இந்த இதை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட கூட. ஆல்மோஸ்ட் மந்த் ஆயிடுச்சு, திருப்பி இன்னுமே ஃபீவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த 30 daysல உங்களுடைய பிளட் டெஸ்ட்ல இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் தான் எலிவேட் ஆகல, உங்களுடைய லங் இன்வால்வ்மெண்ட் இல்லை அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். எனக்கு தெரியும் இது மாதிரி வந்து நிறைய பேரோட ஹிஸ்ட்ரி பார்த்தா ஒரு 1.5 months 2 monthsல அதே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, அந்த நீங்க உங்களுக்கு பாடி சூடா இருக்கிறது நிறைய பேர் லோ கிரேட் ஃபீவர்னு சொல்லுவாங்க. நீங்க ப்ராப்பரா உங்களுக்கு தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். எனக்கு பாடி சூடா இருக்க மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து இங்க சயின்டிபிக்கா நீங்க பேசுறப்ப உங்களுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தது, 100 இருந்ததா 102 இருந்ததா, அது மாதிரி மெஷர் பண்றப்ப சம்டைம்ஸ் இந்த பாடி பெயின் உங்களுக்கு அந்த போஸ்ட் கோவிட் அந்த பாடி ஒரு பெயின் வரும், ஒரு டயர்ட்னஸ் வரும், அதே நீங்க ஃபீவர் மாதிரி நீங்க ப்ரெசென்ட் சொல்லுவீங்க சம்டைம். மெஷர் பண்ணி பாருங்க சஞ்சனா ராம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்பி எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எவ்ரிடே வில் பி லைவ் ஹியர், நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம் and we'll be clearing your queries for sure. And another 10 minutes we'll take questions. How does the oxygen level plays in recovering period, and also how we need to take oxygen level in consideration for positive patient with a moderate lung damage? Jenny, can you understand the question? Actually, I'm not able to understand. Oxygen level plays in the recovering period, and also how we need to take oxygen level in consideration. I think I can understand to the extent. See, இப்போ ஒரு பேஷண்ட் மாடரேட் லங் டிசீஸ்ல இருக்கு, 85 போயிருக்காங்க, 80 போயிருக்காங்க, ஆக்சிஜன் வச்சுட்டு இருக்காங்க, அப்ப நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு கேட்கறாங்க. பிகாஸ் இப்போ 80 போயிருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 50% நம்ம ஆல்ரெடி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிற டைம்ல our aim should be to keep the oxygen level above 92%. Okay, around 92%, not above 92%, around 92%. ரொம்ப ரொம்ப எந்தூசியாஸ்டிக்லா போய் நிறைய ஆக்சிஜன் வச்சா நம்ம ஆக்சிஜன் வந்து 97 98 கொண்டு வரணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது, ட்ரையும் பண்ணக்கூடாது. ஏன்னா டேமேஜ் ஆன லங் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க ரொம்ப புஷ் பண்ணி அந்த அவ்வளோ ஆக்சிஜனையும் சம்டைம்ஸ் கொடுக்கக்கூடாது. அதனால ஆல்வேஸ் ஆஸ்க் த டாக்டர் ஹூ இஸ் ட்ரீட்டிங், பிகாஸ் ஆக்சிஜனும் வந்து லைக் அ ட்ரக் ஒன்லி. ஓகே, 4 liters வைக்கணுமா 5 liters வைக்கணுமாங்கிறது இட்ஸ் அ ட்ரக். சம்டைம்ஸ் என்ன ஆகும், நீங்க ஆக்சிஜன் நிறைய கொடுக்குறப்ப என்ன ஆகும், சம்டைம்ஸ் பிரெயின்ல இருந்த சிக்னலே உங்களுக்கு வராது. நிறைய ஆக்சிஜன் தான் இருக்கு, நம்ம எது ப்ரீத் பண்ணோம், அந்த சிக்னலே வந்து சம்டைம்ஸ் கட் ஆயிடும். அதனால டோன்ட் ஓவர் டூ திங்ஸ் வித்வுட் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன். நீங்க வந்து ஆக்சிஜன் எவ்வளவு வைக்கணுங்கிறது எய்ம் வந்து நம்ம 92, அரௌண்ட் 92, ஒரு 93 94 அப்படி இருந்தா ஃபேர் எனஃப். டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ஆக்சிஜன் டு ஜம்ப் அண்ட் கோ. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட don't aim for the very high oxygen saturation in those patients because already moderate lung damage has happened. அந்த மாடரேட் லங் டேமேஜ் ஆன லங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆகும். ஒரு நாள்ல உங்களுக்கு ஜம்ப் ஆகி 92 இருந்து 98 வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமா பிசியோதெரபி கொடுக்க சொல்லுவோம், ப்ரோன் வென்டிலேஷன், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பண்றப்ப உங்களுக்கு வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஸோ இட் மைட் டேக் அ மந்த், இட் மைட் டேக் ஈவன் 1.5 months, சம்டைம் கான்சென்ட்ரேட் ரொம்ப நாள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பி பேஷண்ட் அண்ட் பி sit with the patient and help them, and definitely அவங்களுக்கு வரும். பட் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டும் தேவை, சப்போர்ட்டும் தேவை. இந்த லாங் கோவிட் சொல்ற கோவிட் வந்ததுக்கு அப்புறம் மேனேஜ் பண்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாள் ஸ்டெராய்ட் போட்டுறாதீங்க தெரியாம. டாக்டர்ஸ் அட்வைஸ் அப்பப்போ கேட்டுக்குங்க. ஏன்னா இந்த பிளாக் ஃபங்கஸ்ங்கிறது இப்போ ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க. இது இனிமே ஒரு டாக்டர்ஸ்க்கே ஒரு தெளிவு இல்லாம தான் இருக்காங்க. பிகாஸ் சில பேர் வந்து ஸ்டெராய்டும் எடுக்கல, சில பேர் டயபெட்டிக்கும் கிடையாது, வீட்டுல ஹோம் குவாரண்டைன்ல இருந்தாங்க, ஆக்சிஜனே கொடுக்காதவங்க, அவங்களுக்குலாம் பிளாக் ஃபங்கஸை பார்த்துருக்காங்க சில டாக்டர்ஸ். அதனால வந்து இது எப்படி நம்மளால ஜஸ்டிஃபை பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் பிளாக் ஃபங்கஸ் இஸ் இன் த ஏர்.
ஸோ எனிபடி கேன் கெட் அஃபெக்டட் பை த பிளாக் ஃபங்கஸ். பட் எப்போ அஃபெக்ட் ஆவாங்க, நார்மலாக பழைய கிளினிக்கல் சினாரியோவில் எப்படி அஃபெக்ட் ஆவாங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி கம்மியாகிறப்ப அஃபெக்ட் ஆவாங்க. இம்யூனிட்டி எப்பப்போ கம்மியாகும்னா டயபெட்டிஸ், பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறப்பையோ, ஆர் த ஸ்டிராய்ட்ஸ் நிறைய போட்டுட்டு ஸ்டிராய்ட் நிறைய நாள் போட்டிருந்தாலோ இம்யூனிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இனிஷியலி நாங்களாம் நினைச்சது என்னன்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் வர்றதுக்கு ரீசன் வந்து ஸ்டிராய்ட்ஸ் ரொம்ப நாள் போட்டிருந்தா வந்திருக்கும், இல்ல நம்ம வந்து அந்த ஆக்சிஜன் வந்து கொடுக்குறப்ப சில டைம் கிளீன் பண்ணாம அந்த திருப்பி மாஸ்கை யூஸ் பண்றது, ஆக்சிஜன் குவாலிட்டியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அப்படி வரும் அப்படிலாம் நாங்க யோசிச்சோம். பட் சில டாக்டர்ஸ் பேசுறதுலாம் கேட்கிறப்ப கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கு. இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன்னால செகண்ட் வேவ்ல அந்த மியூட்டன்ட் ஸ்ட்ரெயின்னால இது ஏன் டைரக்டாவே இம்யூனிட்டியை கம்மி பண்ணுதா, இதுவுமே பண்ணாம இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஆன்சர் இன்னும் வரல. we have to wait and watch and see எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்கேர் ரொம்ப வந்து ஒரி பண்ணாதீங்க, அதை பத்தி சிம்டம் தெரிஞ்சுக்குங்க. என்னென்ன சிம்டம் வரலாம்னா நோஸ் பல்ஜ் ஆகலாம், ஐ பல்ஜ் ஆகலாம், நோஸ்ல வந்து பிளாக் கலரா செக்ரீஷன்ஸ் வரலாம், இல்லாட்டி உங்க பேலட் ஹார்ட் பேலட்னு சொல்ற அந்த நாக்குக்கு மேல இருக்க அந்த ரூஃப் ஆஃப் த மவுத்ல வந்து பிளாக் கலர் ஸ்பாட் தெரியலாம், சிவியர் அன்எக்ஸ்பிளைனபிள் ஹெட்டேக் வரலாம், நிறைய தலைவலி வரலாம். இதெல்லாம் ஏர்லி சைன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏர்லி சைன்ஸ் வந்துச்சுன்னா உடனே டாக்டர் நீங்க காமிச்சிருங்க. ஒரு தெரிஞ்சுக்குங்க, இதை பத்தி பயப்படாதீங்க. ரொம்ப ரேர் தான் இந்த பிளாக் ஃபங்கஸ்ங்கிறது. அதை பத்தி நம்ம ஆக்சுவலி நம்ம சொல்றதுக்கே அதனால தான் விருப்பப்பட மாட்டேங்குது இந்த மாதிரி போறதுல. ஏன்னா வந்து நம்மளே ரொம்ப பயப்படுத்தக்கூடாது. பட் மைல்டா சயின்ஸை தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கீங்க, இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்குங்க. ஆனா என்ன ஆகுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கண்ணு வீங்கின மாதிரி இருக்கும், மூக்கு வீங்கின மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராப்ளம். அதனாலதான் சம்டைம்ஸ் நம்ம ஓவராவும் சொல்றதுக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி போறதுல. So I hope that fungus is a post-COVID effect. Am I right? It's a post-COVID. Yeah, post-COVID. But the mucormycosis is not a unknown disease. It's already seen in a lot of other the cancer chemotherapy patients or the people on long-term steroids and high diabetic and ICU setup. இதெல்லாம் பார்த்த விஷயங்கள் தான். பட் ஆனா வந்து ரொம்ப ரேர். But itself post-COVID. I think all the patients who are post-COVID are susceptible to this. அப்படிதான் தெரியுது இப்ப. Because why we are telling like this is because people who are not on steroids or not on any like immunosuppressive drugs or the ventilator or a mask oxygen administration, இவங்களுக்குலாம் கூட வருது. ஹோம் குவாரண்டைன்ல இருந்த பர்சன் கூட சில பேருக்கு வந்து பாசிட்டிவ் வந்து mucormycosis. அதனால எங்களோட எக்ஸ்ட்ரீம்லி ரேர், only few cases. பட் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் கேசஸ் வரதான் நமக்கு அதோடைய கிளாரிட்டி நமக்கு தெரியும். அது வரலாம் we have to wait and watch. பட் பேனிக் ஆகாதீங்க, இன்னும் ரொம்ப ரேரா தான் இருக்கு. தமிழ்நாட்டுல ரொம்ப few cases தான் பார்த்திருக்காங்க. ஸோ அதனால டோன்ட் வரி. I think we almost covered everything. Dr. Janani, we actually stopped in the middle. We'll talk about that and the mask wearing, skin disease, and the PPE kit associated issues for our doctor community. Yeah, definitely. Yeah, we can do that. Hello. Kekda? Hello. Janani கேக்குது. Janani கேக்குது. கேக்குதா? யா, தட்ஸ் ரைட். Yes. சோ இப்போ அந்த பிபிஇ கிட் வந்து மெயினா இப்போ ஃபேஸ்ல வந்துட்டு இட் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன்னால வர ரெட்னஸ் அண்ட் சம் பீப்புள் லைக் ஃப்ரண்ட்லைன் டாக்டர்ஸ் தே டென் டு கெட் லைக் செபோரிக் டெர்மடைட்டிஸ். அந்த அப்படியே க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கறனால அந்த ஸ்வெட் இன்டியூஸ் ஆயில் செக்ரேஷன், அதனால வர செபோரிக் டெர்மடைட்டிஸ், ஆக்னே இஷ்யூஸ், வர்சனிங் ஆஃப் ஆக்னே. ஸோ திஸ் இஸ் வெரி காமன். full suit, இப்போ நிறைய frontline workers, I have had corporation workers where they come with infections because அந்த sweat ஓடவே அவங்க கண்டினியூஸா இருக்கிறது, அந்த பிபிஇ சூட் போட்டு ஸ்வெட்டோட இருக்கிறது வந்துட்டு it can cause fungal infections. சில பேருக்கு sweat induced rashes, அந்த மில்லி ஏரியா அப்படி சொல்லுவோம். ஸோ sweat induced rashes, ஸோ இதெல்லாம் it is very common. ஸோ மெயினா அந்த டைட் மாஸ்க் அது வந்து மெயினா அந்த ஃப்ரிக்ஷன் இன்டியூஸ் டெர்மடைட்டிஸ் மாதிரி வர்றது. ஃபேஸ்ல தே கம் வித் ரெட்னஸ், with the marks and all those. And also, as I said, the acne and the seborrheic dermatitis. So these are the common stuff. I have had frontline doctors who have come to me asking for treatments for acne, like worsening of acne after wearing the PPE, the mask and stuff.
And also I have seen few workers where they get boils on the body, which is very sad to see. That's because of the sweat, like folliculitis madri, because of the sweat and tight clothing and wearing the PPE suit. So yeah, these are the stuff which we commonly see in the frontline workers. I think we Hello. cover. We are almost 7 o'clock. Yeah, almost 7 o'clock now. So it's too much for us to cover things. So we'll come back tomorrow with the same with a lot of new questions, and we'll try to help a lot of new people. Chaya Devi madam, thank you so much for joining with us today, and it's a privilege, and we are happy to share your IHRO's work here. And so definitely, I think we are also part of IHRO. We'll definitely do the good work and help a lot of people. And Thank please you for all the. Yeah, please spread the word that we need more volunteers. Volunteers Yes, right down to the south. So whole yes. of Tamilnadu must have our own volunteers, and we need more of them. So that will be a good message to spread. Madam, if possible, you send the flyers to us here to me. I'll try to show it here in the show tomorrow sometime, and probably like that also get few more extra hands for us. Thank you so much for all the panelists, and we'll Thank you, madam. You're doing an amazing work. Thank you. Thank you so much, Janani. Thank you so much. Thank you, ma'am. All of you. Thank you. Thank you, ma'am. Sorry, I just only. Dr. Karthik, thank you, Dr.